பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெறும்படி நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நான் கடந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் தேவன் எவ்வளவாய் நம்மிலே அன்பு கூர்ந்து நம்மேல் இரக்கம் வைத்து தயவு வைத்து நம்மை சிநேகித்து நம்மை அழைத்து நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை ஆளாக்கி தேவன் திருச்சபையாகிய இந்த சபையிலே அவருடைய சரீரத்தின் அவயங்களாக்கி நம்மளை வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம், அவ்வளவாய் தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நான் பார்க்கும் பொழுது கடந்த நாட்களில் இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அன்று தேவன் தன்னை துதிப்பதற்கும் தம்மை ஆராதிப்பதற்கும் ஒரு தேவ சேனையை தேவன் பரலோகத்திலே ஒரு வானங்களில் வைத்திருந்தார். அந்த அதிகாலையின் மகன் அவருடைய இருதயத்தின் நினைவுகளினால், அதாவது நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாய் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்படிப்பட்டதான எண்ணத்தை அந்த தூதன் இருதயத்திலே சொன்ன மாத்திரத்திலே, இருதயத்திலே நினைத்த மாத்திரத்திலே, அவன் நினைவுகள் பொல்லாததை கண்டு தேவன் அவரை அந்த சனமே பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி கர்த்தர் அவரை தள்ளுண்டு பண்ணினார். தேவன் அவனுக்கு இரக்கம் காட்டவில்லை. அதே போல ஆதாம் ஏவாளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னால், நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். சாகவே சாவா என்று சொன்ன பொழுது அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அந்த பழத்தை புசித்து அதை தன்னுடைய ஆதாம் ஏவாளும் புசித்து தேவனுக்கு விரோதமாய் செய்த பொழுது தேவன் ஏதன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டார் என்று வேதமாக சொல்லுகிறது. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவர் மனுஷனை துரத்தி விட்டு அந்த சுடரொளி பட்டயத்தை அந்த இடத்துல வைத்தார், தூதனை தள்ளினார், ஆதாமை துரத்தினார். இதே போலதான் என்னாமகம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கு. அவர் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். இங்கே என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளிலே தன்னுடைய சொந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை. அந்த கட்டளையில் இந்த மனுஷன் இஸ்ரவேல் புத்திர வனாந்திரத்தில் இருக்கலே ஓய்வு நாள் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனுஷனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்திற்கு சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லறிய படக்கடவர்கள் என்றார். அதாவது ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கின ஒரே காரணத்திற்காக, ஓய்வு நாள் ஆசரிப்பை சரியாய் அதை
பயன்படுத்த காரணத்தினால தேவன் இதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை, இதுக்கு ஒரு இது இல்லைன்னா மோசையும் ஆரோனும் தேவனிடத்தில் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல. அந்த மனுஷன் நிச்சயமாய் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அதனுடைய அழுத்தத்தை பாருங்க. அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த சின்ன தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படிங்கும்போது அது ரொம்ப வியப்பா இருக்கு. ஓய்வு நாளில் விறக்குப்படுறது, ஓய்வு நாளில் சொந்த காரியங்களை செய்கிறது அவ்வளவு தகாததுண்டா? தேவனுடைய பார்வையில் அது அப்படியா தான். ஏன்னா தேவன் எதையும் சரியாக செய்வார். அதே போல் எல்லோரும் அப்போஸ்தலர்களிடத்துல தன்னுடைய சொத்தை பங்கை விற்று அவருடைய பாதத்தில் வச்சாங்க. அனனியா சப்ராலும் வச்சாங்க. ஆனால் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சாங்க. பேதுரு இவ்வளவுக்கு தான் விற்றாய் என்று கேட்கும் பொழுது, ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றேன். நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நினைப்பினதென்ன என்று பேதுரு கேட்கிறான். உடனே அவன் மரித்து போகிறான். இந்த சம்பவங்கள்லாம் தூதனை தள்ளினார், மனுஷனை துரத்தினார், விறகு பொறுக்க கல்லறியப்பட வேண்டும் சொன்னார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசின அந்த அனனியாவும் சப்ராவும் அந்த நிமிஷத்திலே இறந்து போனார்கள். இந்த 4 சம்பவங்களும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். ஆனா நான் என்ன பார்க்குறேன்னா, தேவன் என்னுடைய தவறுகளை, நம்முடைய தவறுகளை தேவன் இவ்வளவு கடினமாய் நடந்து கொண்டார் என்றால் நான் சபையில் நிற்பது கடினம். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராய், அன்புள்ளவராய், தேவன் நம் மீது எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து அவரை தந்துருளி, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததுடைய நோக்கம், அவர் நம்மேல் வைத்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு, இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததன் நிமித்தம் இப்போ நாம் தவறுகள் செய்யும் போதும், நாம் இப்படிப்பட்டதான ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, நாம் பிதாவிடத்தில் வரும் பொழுது பிதா எப்படி பார்க்குறாருனா, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறபடினாலே நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவருடைய ஜீவன வழியாய் நம் ஒவ்வொருவரையும் பார்ப்பதன் மூலமாய் தேவன் நம்மேல் வைத்த இரக்கம், தேவன் நம்மேல் வைத்த தயவு, தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. பிதா பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர், அவருக்கு இயேசு கிறிஸ்து பாவமானார், இயேசு கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா நம்மை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு ஜீவன் பிழைத்திருக்கிறது. ஏன்னா பழைய உடன்படிக்கையில் உள்ளவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. புதிய உடன்படிக்கையில் இருக்கிறதான நமக்கு கிறிஸ்து தமது ஜீவனை விலக்கிரயமாய் கொடுத்தது நிமித்தம் தேவன் அவருடைய சபையாகிய அங்கத்திலே நாம் நிலைத்திருக்கோம். அதான் வேதம் சொல்லுகிறது, தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நம்மை அவருடைய அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் தயவுள்ளவராய் தேவன் அவர்களைப் போல் நமக்கு செய்யாம தேவன் அன்புள்ளவராய் நாம் பார்க்கிறபடினால் அவருடைய அன்பு உள்ளவர் என்பதை அறிந்து உணர்ந்து நாம் எழுந்து தேவனுக்கு மகிமையாய் நன்றியுள்ளவர்களாய், ஆண்டவரே நீர் எவ்வளவு என் மேல் கிருபையா இருக்கிறீர்,
என்மேல் எவ்வளவு அன்பு வைக்கிறீர் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி சபையிலே நிலைத்திருக்க தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொருவா இருந்து செபிப்போம். ஏசாயா 63:7 சொல்கிறது, கர்த்தர் எங்களுக்கு செய்தலின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியேயும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரிகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று ஏசாயா சொல்கிறார். அதுபோல அவருடைய நன்மைக்கு தக்கதாய், அவருடைய கிருபைக்கு தக்கதாய், அவருடைய இரக்கங்களுக்கு தக்கதாய், அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நாம் நம்முடைய துதிகளை, நம்முடைய ஸ்தோத்திரங்களை, கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய், தயவுக்காய், எங்கள் மேல் வைத்த எல்லா மேன்மையான காரியங்களுக்காய் உம்முடைய கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய குமாரன் மூலமாய் எங்கள் மேல் அன்பு வைத்து தேவன் எங்களே நிற்க பண்ணினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காய் தந்தது மூலமாய் தகப்பனே, நாங்கள் அன்பு இன்னதென்று இந்த பூமியிலே அறியும்படி தேவன் கிருபை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் உம்முடைய தயவினாலும் நான் எங்களை ஆளுகை செய்து ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்தல்லும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர், கிருபை உண்டு உள்ளது. சங்கீதம் 106:1. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:9-10. அல்லேலூயா. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106:1. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர் திரும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தால் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:9-10. நம்மளும் நம்முடைய வேதாகமத்தை திறந்து கொள்வோம். கடந்த வாரத்துக்கான மனப்பாடம் என்னன்னு தெரியுமா? அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5-ம் அதிகாரம் 26-ம் வசனம்.
கலாத்தியர் 5:26. நம்ம ஒரு முறை பார்த்து வாசித்துட்டு அதுக்கு மனதிருந்து சொல்ல நம்ம பிரயாசப்படுவோம். வாசிக்கலாம். வீண் புகழ்ச்சியை கலாத்தியர் 5:26. நம்ம இன்னும் ஒரு முறை நம்ம சத்தமாய் பார்த்து தான் சொல்றோம், சத்தமா நம்ம சொல்லுவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. நம்ம வேதாகமத்தை மூடி வைத்துக் கொள்வோம். மனதிருந்து சொல்ல நம்ம பிரயாசப்படுவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. தேங்க்யூ. இந்த வருகிற வாரத்துக்கான மனப்பாட வசனம் யோவான் 10:15. யோவான் 10:15. 14:15. யோவான் 10:14-15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இது வருகிற வாரத்துக்கான மனப்பாட வசனம். யோவான் 10:14-15. செய்தி வேலை. ஓகே, தேவன் இந்த நாள்லையும் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சபையில இணைத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ் இல்லையே, நிறைய பேர் முகத்தில் துக்கமாக தான் இருக்கீங்க. ஓகே, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற நாம் எப்பொழுதும் நம் சந்தோஷமுள்ள ஒரு நபராக இருக்குது அவசியமாக இருக்குது. நான் கடந்த நாட்களில் கடந்து போன வீழ்ச்சியற்ற காரியத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை தான் நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளலான் இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒன்னே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் மட்டும் அது நம்மளுக்கு ஒரு பாக்கா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது நம்மளால சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை அதை அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனித காரியமாக இருக்கட்டும், மனுஷங்க காரியமாக இருக்கட்டும், அல்ல உலகத்துக்குரிய காரியமாக இருக்கட்டும், அல்லது தேவனுடைய காரியமாக இருக்கட்டும், அந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் அது நம்ம ஆதி காலம் முதல் இந்நாள் வரைக்கும் அதுல வீழ்ச்சியுற்ற ஒரு மனுஷங்கள தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். அது என்ன காரியம் அப்படின்னா கீழ்ப்படிதல். ஸோ கீழ்ப்படிதல், நீங்க கீழ்ப்படிங்க அப்படின்னு உங்க பிள்ளைங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே கீழ்ப்படியாத ஒன்றை செஞ்சிட்டு இருப்பாங்க. சகோதரன் இதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நாம் கீழ்ப்படியாமல் நான் இஷ்டம் போல நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம், நான் சுயமாய் என்னென்ன என்றனோ அதை நான் செய்து கொண்டு இருக்கிற காரியம், நான் கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களை தேவன் வெறுக்கிறவரா இருக்கிறார். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் அருவருப்பாய் பார்க்கிறேன். ஒரு டாய்லெட் எப்படி கிடக்குதோ, இந்த டாய்லெட் எத்தனை பேர் நம்ம ரசித்து பார்த்துட்டு இருப்போம்? டாய்லெட் கோப்பை இருக்குது, எவ்வளவு நேரம் அதை நம்ம ரசித்து பார்ப்போம். அதே போலதான் கீழ்ப்படியாதோடைய சுபாவத்தை தேவன் அவ்வளவு அருவருப்பாய் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்முடைய இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழ்ப்படியாமை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு 6 வயது குழந்தையில இருந்து சாகும் வரைக்கும் இந்த கீழ்ப்படியாமை அல்லது கீழ்ப்படிதல் முக்கியமா இருக்குது. நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்றோம் அப்படின்னா அங்க போகாது அப்படின்னா அதுக்கு இஷ்டம் போல அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. என் தங்கச்சி பையன் இருக்கிறான் எஸ்ரா, அவனுக்கு 1 இயர் தான் ஆகுது. அவன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு மைண்ட்ல, அங்க போகாத, அங்க சகதியா இருக்கு, மண்ணா இருக்கு, கீழே விழுந்துருவோன்னு சொன்னா செய்ய மாட்டாரு. அவர் இஷ்டம் போலதான் செய்வார், கடைசியில கீழே விழுவாரு. யாருக்கு பாதிப்பு அப்படின்னா அந்த நபருக்கு தான் பாதிப்பு. ஆனால் அது சிறு குழந்தை. ஆனால் நான் வளர்ந்து வருகிற காலத்துல நான் ஏன் கீழ்ப்படியாம இருக்கிறேன் அப்படின்னா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டேன், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரீசன், நான் கீழ்ப்படியவில்லை என்றால் என் சந்தோஷத்தை நான் வேறு ஒருவருக்கு விற்று வந்தவனாய் இருப்பேன். அதனால சந்தோஷம் இல்லாம இருக்கேன். ஏன் மூஞ்சி, என்னுடைய முகம் ஏன் அப்படியே டிம்மா இருக்குது,
ஏன் சோர்வடைந்து இருக்கிறேன் அப்படின்னா, நான் தேவனுக்குரிய காரியத்துல நான் கீழ்ப்படியாத ஒரு மனுஷனா இருக்கிறேன். அதை என் சந்தோஷம் இழந்து போய் ஒரு மனுஷனா இருக்கிறேன் நான். ஆதாம் ஏவாள் அவங்களுடைய காரியத்தை முதலாம் ஆதாம் நம்ம ஆராதனை வேளையில கேட்டோம். நம்ம ஏன் அவங்க சந்தோஷத்தை இழந்து அற்புதமாய் உருவாக்குன அந்த ஏதேன் தோட்டம் ஆதாம் உனக்காக உருவாக்கியிருக்கம்பா, ஏவாள் நீங்க 2 பேருமே இதுல நீங்க நல்ல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி தேவன் உருவாக்கி வைத்திருந்த அந்த தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்ட காரியம் என்ன காரியம் அப்படின்னா, அவங்க வேற ஏதாவது செய்தாங்களா? ஒன்றுமே செய்யல. ஒன்னே ஒண்ணு, கீழ்ப்படியல. இந்த கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் அப்படி சொன்ன காரியத்துல அவ்வளவு காரியம் கொடுத்திருக்கிறாங்க தேவன். ஆனால் ஒரே ஒரு காரியத்துல கீழ்ப்படியாமைனால அவங்க தோட்டத்தொட்டை வெற்றப்பட்டாங்க. எஸ், இந்த நாளையும் நம்ம அதே போல ஏதேன் தோட்டம் போல இருக்கிற நம்ம ஏதோ ஒரு நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல, இல்ல நான் மனதிரும்பின நேரத்துல, நான் திருமணமான காரியத்துல நாட்கள்ல நான் இருந்த என்னோட குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், நான் ரட்சிக்கப்படும் போது நான் இருந்த சந்தோஷம், தேவனுக்கு அவ்வளவாய் நான் கீழ்ப்படிந்த சந்தோஷம், கல்யாணம் டைம்ல நான் புதுசா கல்யாணம் பண்ண டைம்ல என் கணவருக்கு நான் கீழ்ப்படிந்த அந்த ஒரு இம்ப்ரெஷன், அந்த ஒரு சந்தோஷம் இப்ப இருக்குதா? நான் ஏதேன் தோட்டத்தை போல இருந்த நான் அதை விட்டு நான் வெளியே நான் கஷ்டப்படுகிறேன்னா? எஸ், ஆனால் கஷ்டப்படுவேன். அது ஒண்ணு கொடுக்கும். ஆதாம் ஏவாள் வெளியே கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆனா இழந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, கீழ்ப்படியாமையினால் அது சாபமாய் எண்ணப்பட்டது. கீழ்ப்படியாமையினால் நம்ம பின்னாடி வாசிக்கிறோம் அதை நிறைய காரியத்துக்கு. நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை காமிச்சாங்க. ஏன் ஆண்டவர் நான் ஏன் கீழ்ப்படியணும், இந்த உலகத்துல உங்களுக்கு ஏன் நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு பார்க்கும்போது, என்னை உயர்த்தாதபடிக்கு நான் கீழ்ப்படியணும். யாருக்கு? நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த உலகத்துல நான் வேலை பார்க்கிற இடத்துல அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படியணும். என் கணவனை வைத்திருக்கிற அந்த அதிகாரத்துக்கு மனைவியானவள் நான் கீழ்ப்படியணும். எனக்கு வைத்திருக்கிற அந்த பெற்றோருங்கிற அதிகாரத்திற்கு பிள்ளைகள் நான் கீழ்ப்படியணும். சபைங்கிற ஒரு காரியத்திற்கு விசுவாசிகளா இருக்க நான் கீழ்ப்படியணும். ஒரு சபையோட மூப்பருக்கு விசுவாசிகளா இருக்கிற நான் கீழ்ப்படியணும். ஒருவரும் கீழ்ப்படுகிறதா வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தினேன் அப்படின்னா நான் அன்று நிமிஷமே நான் சாத்தானாய் மாறி விடுவேன். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் ஏசியாவில். அவன் இருதயத்துல நான் ஏறுவேன் என்று நினைச்ச அந்த நிமிடத்தில் அவர் சாத்தானாய் மாறிவிட்டார். 2வது காரியம், என்னை எல்லாரிலும் பெரியவனாய் நான் எண்ணாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னா நான் கீழ்ப்படிதல் முக்கியம். நான் இவரை காட்டிலும் பெரியவன், இவங்களை காட்டிலும் நான் அற்புதமா நான் ஷேர் பண்ணுவேன், இவங்களை காட்டிலும் அற்புதமா இந்த பாயிண்டை பத்தி நான் சூப்பரா சொல்லுவேன். நான் என்னை காட்டிலும் மற்றவர்களை நான் அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? மற்றவர்கள் காட்டிலும் என்னை நான் பெரியவனா எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? நான் கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் அது. தேவனை காட்டிலும் நான் மற்ற மனுஷங்களை காட்டிலும் என்னை உயர்த்துகிற ஒரு காரியம், அதுவும் அது சாபமா எண்ணப்படும். 3வது காரியம், நான் கீழ்ப்படிதல் ஆவிக்குரிய செவியை கூர்மையாக்கும். நான் எப்பொழுதுதான் கீழ்ப்படுகிறனோ என்னுடைய ஆவிக்குரிய செவியை அவ்வளவு ஷார்ப்னஸா மாத்தும். அது ஒரு மழுங்கின போல இருக்காது. சோ கீழ்ப்படிதல், நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், அதிகமா நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சார்ந்ததாவே கீழ்ப்படுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? எப்பா, எனக்காக, என்னுடைய காரியத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக நான் கீழ்ப்படுகிற எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது. ஸோ நேற்றைய தினத்துல நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கும் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நான் இந்த உலகத்துல ஃபுல்லா நான் உலகத்துக்கு தான் போக வேண்டியிருக்குது, காரியங்களை பார்க்க வேண்டியிருக்குது, வேலை செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் நான் கீழ்ப்படிதல் நான் எவ்வாறாக இருக்குது? நான் அவ்வளவாய் கீழ்ப்படிந்தேன் அப்படின்னா, நான் உலகத்துக்குரிய கீழ்ப்படிந்தேன் அப்படின்னா ஒன்று கொடுக்கும். அந்த உலகத்துக்கு கீழ்ப்படிதல் ஒன்று கொடுக்கும், ஆனால் அது நித்தியமா இருக்காது. அது சாபமா எண்ணப்படும். ஆனால் தேவனுக்குரிய காரியத்தில் நான் கீழ்ப்படிந்தேன் என்றால் அது ஆசீர்வாதமா எண்ணப்படும். சோ ஆதாம் அவருடைய காரியத்துல இப்படிதான் கீழ்ப்படியாதனாலதான் அவர் தோட்டத்தை விட்டு வெளியேற பற்றி நீ இப்படி சாபமா எண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்லி தேவனே அவர் கட்டளையிட்டார். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படியாத காரியம். நான் கீழ்ப்படிதனால் வரும் ஆசீர்வாதம் அப்படின்னு உபாகமம் 11 நிறைய வசனங்கள் இன்னைக்கு சொல்றேன். அது கொஞ்சம் சீக்கிரமா சொல்றேன், அதனால வாசிக்கிறதுக்கு டைம்ல என்ன அப்படின்னா நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. கீழ்ப்படிதல் வருதோ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உபாகமம் 11:27 இருக்குது. கீழ்ப்படியாமையினால், நான் கீழ்ப்படியல் அப்படின்னா வரக்கூடிய சாபங்கள் உபாகமம் 11:28 இருக்குது. அதை நீங்க வீட்டுல போய் கூட வாசித்து பாருங்க.
ஆண்டவரே நான் எதுலெல்லாம் நான் கீழ்ப்படியல, நான் எதுலெல்லாம் கீழ்ப்படுகிறேன். யோசுவா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். என்ன காரியம் பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை, என் குடும்பத்துல சண்டை, என் பிள்ளை சொன்னடி கேட்க மாட்டேங்கான், இல்ல சபைக்குரிய காரியத்துல நான் கீழ்ப்படியாம வந்துட்டு இருக்கேன். பிரதர் இப்படி வாங்க பிரதர், இந்த டயத்துக்கு வாங்க, இல்ல இந்த காரியத்துல நீங்க கரெக்டா இருங்க பிரதர், நேரத்துக்கு வாங்க பிரதர், ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணுங்க பிரதர் அப்படின்னா அது கீழ்ப்படிதல் கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம், பாலும் தேனும் அந்த ஓடுகிற கானான் தேசம் எனக்கு வேண்டாம், நான் இந்த புரண்டு ஓடுகிற சாக்கடை ஓடுகிற இதுலயே நான் புரண்டு அதுலயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் காலத்தை கழிச்சுக்கிறேனே, வாழ்ந்தது போட்டும், ஏதோ 50 வருஷம் வாழ்ந்துட்டேன், 40 வருஷம் வாழ்ந்துட்டேன், 60 வயசு வாழ்ந்துட்டேன், இன்னும் என்ன ஒன்னும் மிஞ்சி போன ஒரு 5 வருடம் இல்ல 10 வருஷம் அவ்வளவுதானே இருக்க போறேன், இந்த சாக்கடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எதுக்கு எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் வேண்டாம். நான் அந்த கீழ்ப்படியாமலே இருந்துட்டு போயிடுறேன். நான் மனைவிக்கு நான் புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இந்த சாக்கடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஏன் நான் வாழணும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், நான் சாபமாவே இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொண்டிருந்தேன். அந்த வார்த்தையை கவனிங்க திரும்பவும். அவர்கள் புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்துகிட்டு இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாளும் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. அவங்க இளைப்பாறுதல் வைத்த தேவன், நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா 3 நாட்கள் இல்ல 4 நாட்கள் போக வேண்டிய கானான் தேசத்துல 40 வருஷம் அலைந்து திரிந்தாங்க. அதே போல் நான் சின்ன ஒரு காரியத்தை நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா, சின்ன ஒரு காரியத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா, சின்ன ஒரு காரியத்தை நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னா, என்னுடைய வீடு கானான் தேசத்தை போல் மாறி இருக்கும். ஆனால் ஏன் கானான் தேசத்தை போல் மாறாமல் ஒரு வனாந்தரத்தை போல் நானும் அலைந்து திரிகிறவனா இருக்கிறேன் அப்படின்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனா இருக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 2:8 அப்படி இருக்கு. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், ரோமர் 2:8, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இதுல பாருங்களேன், நான் வீட்டுல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா, நான் ஸ்கூல்ல போகும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா, பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா, இல்ல அவங்க பேசலன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் எனக்கு கோபமா இருக்கா, இல்ல ஏதோ ஒரு காரியத்தில் நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனா. ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணுங்க ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, கூட ஒரு படிக்கிறவங்க பிள்ளைங்க இதை செய்யு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பள்ளிக்கு விரோதமான ஒரு செயல், சட்டத்துக்கு விரோதமான ஒரு அந்த ரூல்ஸ்க்கு விரோதமான ஒரு காரியத்தை பிள்ளைங்க செய்ய சொல்லும் போது செய்யறீங்களா நீங்க? ஐயோ என் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமே, ஐயோ செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி செய்யறோமா? நான் வேலை ஸ்தலத்துல நான் இதுக்கு வேலை செஞ்சா உனக்கு ப்ரொமோஷன்பா, இந்த பொய் சொன்னா உனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் நான் கீழ்ப்படுகிறேனா? நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேன்? ஆண்டவரே உங்க சத்தத்தை கீழ்ப்படுகிறேனா? பரவாயில்ல ஆண்டவர், இந்த ப்ரொமோஷன் வரானாலும் பரவாயில்ல ஆண்டவர், உங்க சத்தத்துக்கு முன்னாடி கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கட்டும். நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேன்? வீட்டுல கணவன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுல, சபைக்கு மூத்த சகோதரர்களுக்கும் மூப்பொருளுக்கும் விசுவாசிகள் நாம் கீழ்ப்படுகிறது எவ்வளவா இருக்குது, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது? நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேன்? ஏதோ ஒரு சொன்னோம் அப்படின்னா நீ அப்ப போ வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். நம்ம ஒன்லைன் இனிமேல் பேச மாட்டோம் அப்படின்னா பேச மாட்டோம், அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் ஏன் கீழ்ப்படியாம இப்படி சொன்னாங்க, ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு நான் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளாத ஒரு நபரா இருந்தேன் அப்படின்றால் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்த ஒரு மனுஷனா தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா, சண்டைக்காரரா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அநியாயத்துக்கு இந்த உலகம் கொடுக்கிற அநியாயத்துக்கு நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கும். நான் அநியாயத்தை கீழ்ப்படுத்திக் கொண்டே இருந்தேன் என்றால் தேவனுடைய கோபாக்கினை தான் வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. சோ அது கோபாக்கினை என்ன அப்படின்னா என்னுடைய சாபமா தான் முடியும். சரி, நான் இவ்வளவு தூரம் நான் கீழ்ப்படுகிறேன், நான் யார் யாருக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் யார் யாருக்கெல்லாம் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கு. நான் கொஞ்சம் அதை ஸ்பீடா சொல்ல விருப்பப்படுறேன். எபேசியர் புஸ்தகம். மனைவிகள்
சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள், அந்த வசனங்களை கொஞ்சம் நீங்க கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சோ நான் யாருக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல வந்து அழகா சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 5:21. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எஸ், மனைவிகளே, போதும் 21ஆம் வசனத்தை கவிங்க. யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா, மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷன் மனைவிக்கும் கீழ்ப்படியணும். எந்த இடத்துல அப்படின்னா, தெய்வ பயத்தோடு இருக்கிற காரியத்துக்கு, எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அவங்க பின்னாடி போகணும் இல்ல, தெய்வ பயத்தோடு இருக்கிற காரியத்துக்கு மனைவிக்கும் கீழ்ப்படியலாம். வீட்டுல பிள்ளைகள் மற்றவர்களுக்கும், சபையில மூப்பர்களுக்கும், வேலை ஸ்தலத்துல என்னுடைய குழுக்காவட்ட அதிகாரத்திற்கும், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் நினைக்கலாம் என்னோட அப்பா அம்மா மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்குமா? எஸ், இல்ல. யாரு சொன்னாலும் எல்லாருக்கும், ஒருவேளை யாரோ கரெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, சபையிலயோ மற்ற இடத்துலயோ யாராவது ஒருத்தங்க ஒரு தவறை கரெக்ஷன் பண்ணும்போது நான் அது கீழ்ப்படுகிறேன்னா, எஸ், எல்லாருக்கும் நான் கீழ்ப்படியணும். 22ஆம் வசனத்துல இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற காரியத்துல, நான் குடும்பத்துக்கு கீழ்ப்படியணும், என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், மூத்த சகோதரர்களுக்கு கீழ்ப்படியணும், கூட இருக்கிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் கீழ்ப்படியணும். இந்த இதுதான் தெய்வ பயத்தோடு இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் நீங்க கீழ்ப்படிந்தீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட காரியம். அடுத்த காரியம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மனைவிகள், ஒய்ஃப். சோ மனைவிகள் நான் எவ்வளவாய் நான் கீழ்ப்படுகிறேன், அது வாசிங்க. மனைவிகளே, 24 வரைக்கும். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எஸ், எந்த காரியத்திலையும், அதுல போட்டு பாருங்க, எந்த காரியத்திலும் நோ அப்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இது அது அப்படின்னு சொல்லல, எந்த காரியத்திலும் அவங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனைவிகள் கர்த்தருக்கு, முதலாவது ஏன் நான் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியல அப்படின்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபரா இருந்தேன் அப்படின்னா, நான் என்னுடைய கணவருக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. நான் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தேன் அப்படின்னா, நான் புருஷனுக்கு, என்னுடைய கணவருக்கு நான் எளிதாக கீழ்ப்படிவதற்கு என்னுடைய இருதயம் அப்படியே பக்குவப்படும். ஏன் முரட்டாட்டம், ஏன் எதிர்பேச்சுதல், ஏன் எப்ப பார்த்தாலும் கோபம் அப்படி ஏன் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, நான் கீழ்ப்படியாத சுபாவம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் தேவனுக்குடைய காரியத்துல, நான் அந்தரங்கத்துல, என்னுடைய தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவுல, எப்ப இதை பார்க்காத, இதை செய்யாத, இதை பேசாத, இந்த நபரோட உட்கார்ந்து நீ சம்பாஷணை பண்ணாத, இந்த உலக மனுஷனோடு போகாத, இவங்களோட ஃபெல்லோஷிப் பண்ணாத, இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்ற காரியத்துல, நான் தனிப்பட்ட காரியத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலதான் என்னுடைய கணவருக்கு நான் கீழ்ப்படிய முடியவில்லை. நான் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன் என்றால் என் கணவருக்கு நான் கீழ்ப்படிய முடியும். அதான் சொல்றது, நீ கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல சொந்த புருஷர் அவருக்கு மனைவிக்கு தலையா இருக்கிறார். அந்த தலையை நான் எவ்வளவே பார்க்கிறேன். சில பேர்லாம் அலட்சியமே பார்க்கறது, சில பேர்லாம் அலட்சியமே பேசுறது, சில பேர்லாம் தேவையில்லாத தூசண வார்த்தைகளை பேசுறது. இவருக்கெல்லாம் என்ன தெரியும், இவருக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற வார்த்தைகள் ஈஸியா வருது. உலகத்தான் பேசுவது போல சத்தியத்தில் இருக்கிற நாம் பேசும் பொழுது தேவன் எவ்வளவாய் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். ஏன் நான் வீட்டுல இன்னும் சந்தோஷம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னது போல, ஏன் என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் மத்தியில ஏன் தேவன் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியல அப்படின்னா, நான் எனது காரியத்துல நான் தேவனுக்கு நான் கீழ்ப்படியாத சுபாவத்தினால்தான் நான் என் கணவருக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அதனாலதான் தேவனுடைய வசனத்துக்கு நான் மீறி நடக்கிறேன். தேவனுடைய வசனத்துக்கு நான் சத்தியத்துக்கு மீறி நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் அல்ல, சாபமே எனக்கு சேருது. நான் ரோமர் 2:8 வாசிப்ப கோபாக்கினே சேர்ந்து கொண்டு இருக்குது என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட காரியத்துல. இது மனைவிகளுக்கான உள்ள காரியம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-6 வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கும் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எஸ். ஸோ திரும்ப நீங்க தியானிங்க வீட்டில் போயிட்டு, என்னுடைய அலங்காரம், நான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்னுடைய ஹேரை, என்னுடைய ஃபேஸை, இல்லை என்னுடைய உடையை நான் எவ்வளவாய் நான் வெளியே போகும்போது மற்றவங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கணுமோ அவ்வளவாய் அலங்கரித்து கொண்டு நான் வெளியே வருகிறேன். ஆனால் நான் வெளியே வரும் பொழுது, இல்லை என்னுடைய கணவன்கிட்ட, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் பார்க்கும்போது இதே அலங்காரத்தோட இருக்கணும். என்னுடைய அம்மாவை பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபர். நான் நீதிமொழிகள் 31 சொன்னது போல, பிள்ளைகள் எழுந்து என்னுடைய தாயார் பாக்கியவதி அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னுடைய கீழ்ப்படிதல் அவ்வளவாய் இருந்தது அப்படின்னா இந்த அலங்காரம் என்கிட்ட இருக்கும். உலகத்தினுடைய அலங்காரம் இல்ல, வெளியூர் தோற்றத்தினுடைய அலங்காரம் இல்ல, என்னுடைய உள்ளான அலங்காரம் இப்படியா மாறிக்கொண்டிருக்கும். மனைவியானவர்கள் இப்படிப்பட்டது ஒரு காரியத்தில் இருந்தோம் அப்படின்னா தேவனுக்கு அவ்வளவாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். எங்களுடைய ஊர்ல என்னுடைய தாத்தா பாட்டி இருந்தாங்க, எங்களுடைய அப்பாவோட அம்மா அப்பா. நாங்கள் சிறு வயது முதல் அவர் ஒரு நாளும் சண்டேட்டு தான் நாங்கள் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. அவர்கள் வாக்குவாதம் வரும், கண்டிப்பா வரும். அந்த ரூம்குள்ள போவாங்க, 2 பேரும் பேசுவாங்க, பேசிட்டு வெளியே வருவாங்க. எங்க பாட்டி எங்க தாத்தாவை கூப்பிடும்போது ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்க தாத்தாவுக்கு செய்ய வேண்டியது, சாகும் வரைக்கும் எங்க தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவ்வளவாய் கண்ணியமா செஞ்சாங்க. அவங்க சாப்பாடுலாம் ரொம்ப அப்படிலாம் ஆகும்போதெல்லாம் இருக்காது, வெறும் பருப்பு தான் இருக்கும். வெறும் பருப்பு, ஒரே கேரட் மட்டும் தான் இருக்கும். இந்த குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த லவ்னால, அந்த அன்புனால செய்யக்கூடிய அந்த சமையல் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு காய்கறி இருக்காது, ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு பருப்பு தான் இருக்கும், மசால் பொடி, உப்பு இருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு நாளும் அவர் சண்டை போட்டது கிடையாது. எங்க தாத்தா ஒரு நாளும் சண்டை போட்டது நாங்க கேட்டது கிடையாது. சின்ன வயசுல சொல்றேன் நான், நாங்க ஒரு நாளும் கேட்டதே கிடையாது எங்க காதால. சோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இருக்கணும்னு சொல்லி நானும் விருப்பப்படுறேன். 2வது புருஷர்கள் 25ஆம் வசனம், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அந்தபடியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரே முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். எஸ், நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னா எங்க ஒப்புக் கொடுக்கிறோம்னா, நான் கரைதிரே இல்லாத, நான் அன்பு கூறுறது, தேவன் எப்படி சபையை அன்பு கூர்ந்தார் அதே போல என்னோட சொந்த மனைவியை அன்பு கூறணும். அதான் சொல்லப்பட்ட காரியம். கொலோசியர் 3:19 இப்படி ஒரு வார்த்தை உண்டு. கொலோசியர் 3:19 வார்த்தை உண்டு. நீங்க மனைவி மேல் கசந்து கொள்ளாதிருங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை உண்டு 3:19. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஏதோ ஒரு காரியம் வரும்போது, அவங்க கீழ்ப்படியாத சுபாவம் வரும்போது, நான் அவங்கள்ட்ட கீழ்ப்படியாத சுபாவத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களையும் நான் ஆதாயப்படுத்த முடியுமே. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். அதுவரை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவி இடத்துல காண்கிற ஏதோ ஒரு காரியத்தை நான் அவங்களை அலட்சியம் பண்ணாதபடிக்கு நான் அவங்களை ஏற்றுக்கொண்டு அப்படின்னா ஆண்டவரே உமக்கு நேராக அவங்களை வழிநடத்த முடியுமே. நான் அவங்களை கசந்து கொண்டு என்னுடைய முகத்தை சுருக்கி கொண்டு ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்றால் ஒரு நாளும் தேவனுடைய காரியம் வீட்டில் நடப்போக்காது. எல்லாரும் பார்க்கும்போது என்ன இந்த சின்ன விஷயத்த கூட இவர் ஏன் தாங்க முடிய மாட்டேங்குது, ஓரமா உட்கார்ந்து கொள்றார். நிறைய சில காரியங்கள் ஏன் வருது அப்படின்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் என் மேல எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல என் மனைவிடத்தில் அன்பு கூறார். அதுக்கும் கீழ்ப்படியாத சுபாவம் புருஷர்கள், அதுக்கும் கீழ்ப்படி. ஆண்டவரே நீர் எப்படி அன்பு கூர்ந்தீங்களோ அதே போல என் பிள்ளைகள்கிட்ட என் மனைவிகள்கிட்ட நான் அன்பு கூறட்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா, நான் முதலாவது யாருக்கு கீழ்ப்படியணும், நான் யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, நான் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் செய்ய ஒரு வல்லவரா இருக்கிறார். அதே எபேசியர் 5:33 பின்பகுதி இருக்கும் 3ஆம் வசனம் மேலுள்ள வசனம் தான், எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவான். இது ஒரு கட்டளை, தேவன் சொல்ற கட்டளையை நான் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறேன். இதுல இந்த கீழ்ப்படிதலுக்கு மீறி நடக்கிறேன்னா தேவன் ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தையே வர வைக்க கூடுமே. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம், ஆண்டவரே சாபத்தை நான் என் வீட்டில் வர வைக்க ஆண்டவர், நான் கீழ்ப்படுகிறேன், இதுக்கும் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே நான் என்னிடத்துல அன்பு கூறுவது போல என் குடும்பத்திலே அன்பு கூறுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்கள்ட்ட போய் பேசும்போது நான் அழகா பேசுறேன், நான் நல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறேன், நான் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப்லாம் சூப்பரா பண்றேன் நான். ஆனா நான் வீட்டுக்கு
ஆண்டவரே நான் வீட்டுக்கு செய்ய மாட்டேங்கிறேன், என் மனைவிடத்தில் அன்பு கூற மாட்டேங்கிறேன், என் மனைவிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறேன், அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவரே அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் என்னிடத்தில் அன்பு கொடுப்பது போல ஆண்டவரே நான் என் மனைவிடத்தில் என் பிள்ளைங்களிடத்தில் அன்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா புருஷர்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா தேவன் அதுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கலாத்தியர் 5:7 ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு. எனக்கு தடை செய்வதன் யார்? எந்த காரியம்? என்னுடைய சுயம். என் சுயத்தை விட்டு மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் செய்ய வேண்டிய காரியத்தில் நான் கீழ்ப்படியாமல் போகும் பட்சத்தில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை ஆசீர்வாதமான வரக்கூடிய காரியத்தை நான் தடை செய்கிறவனா இருக்கிறேன். யார் அப்படின்னா கணவராகிய நான், இந்த வீட்டின் தலையா இருக்கிற நான் அந்த வரக்கூடிய சந்தோஷத்தையும் வரக்கூடிய சமாதானத்தையும் வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நான் தடை செய்கிற ஒரு நபராக இருக்கிறேன். ஒரு வார்த்தை உண்டு, எங்க இருக்குன்னு தெரியல, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு. எங்க இருக்குன்னு தெரியல, பேதுரு இல்லையா? ஓகே, அந்த வார்த்தையை கூட எடுத்தா சொல்லுங்க. ஸோ நம்மளுடைய ஜெபங்களுக்கு கணவராகிய இல்லை புருஷராகிய நம்ம ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு மனைவியிடத்தில் நம்ம எல்லா விதத்திலையும் 3:7 அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுவர்களானபடினால் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நான் செய்யக்கூடிய விதத்தையும் செய்யணும். ஐயோ மனைவியானவள் மட்டும் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். ரொம்ப நாள் அப்படிதான் இருந்தேன். என் மனைவி எனக்கு கீழ்ப்படியணும், ஆனால் ஆப்போசிட்டா ஒன்று நான் பண்ணணுமே ஆண்டவரே, அது நான் கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கேன் ஆண்டவரே. என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கணத்தை, என் மனைவிக்கு அன்பு கூற வேண்டிய இடத்துல, என் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் அவங்களும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் சத்தியத்துக்கும் உங்களுடைய ராஜ்யத்துக்கும் வரணுமே, அதுக்கு பங்குள்ளவராக மாற்றும்படி நான் இந்த பூமியில் அவங்களுக்கு செய்ய வேண்டியது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது நான் செய்யணுமே ஆண்டவரே. நான் தவிர்க்கிற காரியத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். அடுத்து பிள்ளைகள் 6 எபேசியர் 6:1 பிள்ளைகள் கவனிங்க. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? எவரிபடி? ஓகே, பிள்ளைகள் கவனிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யாத்திராகமம் 20:12. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகள் இந்த வசனங்களை கொஞ்சம் கவனமாய் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதுக்கப்புறம் தான் இதான் ஃபர்ஸ்ட் கற்பனை பிள்ளைகள் செய்யக்கூடியது. நம்ம பேரண்ட்ஸும் ஓரளவு மேரேஜ் ஆனவங்களும் நம்மளுடைய மேரேஜ் ஆன நம்மளுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறோம் அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் கனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குது. நான் என்னுடைய இருக்கிற வீட்டில் எனக்கு கொடுக்கிற தேசத்தில் எனக்கு கொடுத்திருக்க இந்த வீட்டில் என்னுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணுமா? இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே எபேசியரில் சொல்லப்பட்டது போல அது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய வாழ்நாட்களை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன் அப்படின்னா நான் இந்த நாள்லையும் ஆண்டவரே நான் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியலை, என்னுடைய பெற்றோருக்கு எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படியலை, அது சொல்லப்பட்ட எந்த காரியத்தினாலும் நாம் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். எந்த காரியத்தினாலும் பிள்ளைகள் எந்த காரியம்னாலும் சரி, எனக்கு இது தோன்றுது, எனக்கு இது நலமாய் தோன்றுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பேரண்ட்ஸ் இதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களா, செய்கிறீங்களா? சாபத்தை வரவைத்துக் கொள்ளக்கூடாது. என்னுடைய வாழ்நாட்களில் நான் குறைச்சிடக்கூடாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? நீங்கள் முன்னே வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சலின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்ம சில டைமில் இல்லை முன்னாடி நாட்களில் நான் இச்சையாக நடந்தேன். எனக்கு தேவையானதை பார்ப்பேன், எனக்கு தேவையான இடத்துக்கு போவேன், எனக்கு தேவையான ஆள் கூட ஃபெல்லோஷிப் பண்ணுவேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்கிறாங்க,
என்னுடைய வாலிப நாட்களில் இல்லை ஊர்லாம் வரும்போது இந்த 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 பசங்களோடலாம் நீங்கள் சேரக்கூடாது, இந்த பசங்களோடலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது பின்னாட்களில் பார்த்தோம் அப்படின்னா உண்மைதான். ஏதோ ஒரு காரியத்துக்காக பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களா, இந்த நபர் கூட நீங்கள் போய் பேசாதீங்க. சில பேர்லாம் அரசியல் கூட ரொம்ப இன்வால்வோட இருப்பாங்க. அரசியல் காரியத்தில் அரசியல்வாதிகளோட இல்லை எப்பவுமே சதா உலகத்தினுடைய காரியத்தில் ஏன் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நான் அந்தரங்கத்தில் இச்சிக்கிறேன். இந்த இச்சையை நடப்பிக்கிறேன்னா, நான் அப்படிப்பட்ட தேவனை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்குது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்குன்னு சொல்லி தேவன் அழைக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நான் மீறும்படி என்ன காரியம் எனக்கு உருவாகுது இந்த வாலிப நாட்கள் அப்படின்னா, என் கண்கள் போன காட்சியில், என் மனம் போன போக்கில் நான் நடந்து கொண்டு எனக்கு இஷ்டமானபடி நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னால், நான் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் நான் அது கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற காரியம் இருக்குது. பிரசங்கியில் இருக்கும், நான் உன் கண்களின் காட்சிகளை நட, உன் செய்கள் படி நீ போய்க்கோ, என்னன்னாலும் செஞ்சுக்கோ, ஆனால் முடிவிலே தேவனுடைய நாட்களில் நீ கணக்கு கொடுக்கணும். அதான் இப்படி சொல்லப்பட்டது. நீ பரிசுத்தராக இருக்குது போல உங்கள் நாட்கள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தம். அந்தரங்கத்தில் நான் பார்க்குற காரியத்தில், நான் மொபைலில் பார்க்குற சினிமா இல்லை அசுசியான காரியங்கள், பாலியச்சை காரியங்களில், சகோதரிகளும் வாலிப பிள்ளைகளும் ஸ்கூலில் பேசுகிற காரியங்களில், பசங்களை பற்றி பேசுகிற காரியங்களில், இல்லை பெண்கள் பற்றி பேசுகிற காரியங்களில் நான் எவ்வளவாய் நான் அதில் அலாட்டாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்கு வார்த்தையை கீழ்ப்படுகிறேன். இது இச்சையான காரியம், என்னை உண்மை விட்டு விலகிருமே, நான் இது கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, ஓடிடுறேன், அந்த இடத்துட்டு ஓடிடுறேன். நான் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறேன் அப்படியா தேவன் பார்க்குறார். அடுத்த காரியம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் பின்னாடி இருக்கும். ஸோ வேலைக்காரர்ன்னு இருக்கும், எஜமானங்கள் இருக்கும். அடுத்தது நம்மளுடைய சபையில் உள்ள விசுவாசிகள். நான் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா, ஒபே சர்ச் அண்ட் சர்ச் எல்டர்ஸ். நான் சபைக்கும் சபையுள்ள மூப்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு? அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எஸ், அந்த வார்த்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிற இளைஞரனே போட்டிருக்குது. எல்லாரும் போடுங்க. சகோதரரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், சகோதரிகளே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், வாலிபர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், பெரியவர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு பாருங்க. நாம் கீழ்ப்படிய முடியலை அப்படின்னா அது பின்னால் சொல்லப்பட்ட வார்த்தை தான். நான் தேவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறவனா இருக்கிறேன், பெருமை உள்ளவனா இருக்கிறேன். தேவன் எனக்கு ஏத்து நிற்கிறவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். நான் என்னுடைய சபையில் உள்ள மூப்பருக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன். சபையில் உள்ள மூப்பர்கள் ஒருவேளை உலகத்தினுடைய காரியத்தில் ஒருவேளை அவங்க குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானத்தில் அதிகுள்ளமெல்லாம் இருக்கிறாங்களே, அந்த கணத்தை நான் என் கொடுக்குறேன்னா, ஐயா இதற்கு ஒன்றும் தெரியாது, அலட்சியமாய் நான் பார்க்குற காரியம். அவர் அப்படிதாங்க, அவர் கொஞ்சம் இப்படியே பேசுகிற காரியம். நான் எவ்வளோ தூரம் அலட்சியம் பண்ணுறேன் மூப்பரையும் மூத்த சகோதரர்களையும், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கும் சபைக்கும் நான் எவ்வளவாய் கணம் பண்ணுறேன், அவங்கள கீழ்ப்படுகிறேன். அவங்களுக்கு சகோதரனே இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே மனம் புண்படுறது, சபை இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் உடனே மனம் புண்படுறது, சகோதரியை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னால் உடனே மனம் புண்படுறது, வாலிபர்கள் இதை செய்யாதுங்கன்னு சொன்னால் உடனே அஃபண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய, இந்த வேலையை தான் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. ஏன் அப்படின்னா அஃபண்டட், நான் பெருமையாக இருக்கிறேன், தேவன் எனக்கு ஏற்று நிற்கிறவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா நான் இந்த காரியத்தை நான் கீழ்ப்படியாத ஒரு நபராக இருக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. கவனிச்சிங்களா? ஸோ அவங்க சந்தோஷத்தோட எனக்கு செய்யணும். அது ஒரு நாளும் துக்கமாக செஞ்சு, ஐயோ கேட்டாங்க சரி செஞ்சிருவோம் போயிடுவோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு அவங்களுடைய, ஏன்னா உங்களுடைய ஆத்மாக்களுக்கு அவங்க உத்தரவாதியாக இருக்கிறபடினால், விழித்திருக்கிறவர்கள் படினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்னு இருக்குது. நான் எதா மீறிக்கிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், நான் கீழ்ப்படியவில்லை என்றால் என்னுடைய சுபாவம், முதலாவது சுபாவம் என்ன வரும் தெரியுமா? நான் ஒரு காரியத்துக்கு நான் கீழ்ப்படியலை அப்படின்னா என்னுடைய முதல் சுபாவம் என்ன மாறும் அப்படின்னா, பொய். வாயிலிருந்து வரக்கூடியது முதலாவது பொய் தான் வரும். இது செஞ்சீங்களா அப்படின்னா அது செஞ்சிட்டேன்,
அதை நான் செஞ்சுட்டேன் அப்படிமா. வாயிலேருந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பொய். ரெண்டாவது, நீங்கள் ஏன் அது செய்யலையே, நான் பார்த்தேனே நீ செய்யலையே, அடுத்து எதிர்த்து பேச. எப்போ என்னங்கிறீங்க, நான் செய்யலை, அடுத்து எதிர்த்து பேசுதல். மூன்றாவது வாக்குவாதம். நான்காவது குறை சொல்றது. அப்படியே படிப்படியாய் வந்து அவங்களுக்கும் எனக்கும் அந்த நபருக்கும் இல்லை அந்த கணவனுக்கும் மனைவிக்குள்ள உறவை துண்டிக்கிறதா இருக்கும். இல்லை கணவனுக்கும் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை துண்டிக்கிறதா இருக்கும். சபைக்கும் தேவனுக்குள்ள உறவை துண்டிக்கிறதா இருக்கும். விசுவாசிகளுக்கும் மூப்பொருளுக்கும் இடையில உறவை துண்டிக்கிறதா இருக்கும். நான் எப்போதெல்லாம் நான் தேவனுக்கு அடங்குற ஒரு மனுஷனா இருக்கிறேன்னா, அடங்குங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே இதுவரைக்கும் இந்த காரியத்தில் நான் கீழ்ப்படியாத பகுதியை என்னை காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா தேவன் காமிக்க வல்லவராக இருக்கிறார். 1 பேதுரு 1:22 இப்படி ஒரு வார்த்தை உண்டு. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஆகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து மாய்மாலத்தினால செய்யக்கூடாது, ஒரு மாய்மால கீழ்ப்படிதல் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே உண்மையிலே நீர் உங்களுக்கு கீழ்ப்படிது போல ஆண்டவரே நீங்கள் எப்படி அன்பு கூறுந்தீங்களோ அதே போல் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நீங்கள் இந்த சபைக்கு தலையாக இருக்கிறது போல ஆண்டவரே, நான் ஆண்டவரே என்னுடைய சொந்த புருஷனுக்கு நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே என்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த பேரண்ட்ஸுக்கு ஆண்டவரே நான் பிள்ளையாகிய நாங்கள் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரே சபையாக நான் விசுவாசி ஆண்டவரே, நீங்கள் சபையை எப்படி போஷித்து நடத்துங்களோ அதே போல் எனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் உள்ள மூத்த சவுலுக்கு ஆண்டவர் நான் அடங்கியிருக்க அது கீழ்ப்படிய இருக்க உதவி செய்யுங்க. எந்த காரியத்திலையும் ஆண்டவர் நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாபத்தை அல்ல நான் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவனாக இருக்கும். அது பார்க்குறோம் உண்மை. நம்ம என்னைக்கெல்லாம் சாபத்தை ஏன் இன்னைக்கு சாபம் வருது அப்படின்னா நான் பெருமை உள்ளவனாக இருக்கிறேன், தேவன் எனக்கு ஏற்று நிற்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை ஏற்று நிற்கும் போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய நபராக இருக்கட்டுமே, ஏதோ ஒரு பெரிய நபர் இந்த ஏரியாவில் பெரிய நபர், ஐயோ அவர்கிட்ட போய் நான் வச்சுக்க கூடாது, அவர்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் வீட்டில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு உலக மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் நான் தேவனுக்கு நான் பெருமையாக இருந்தேன் அப்படின்னா தேவன் அவ்வளோ பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவும் எனக்கு எதிராக நிற்கும் போது நான் எம்மாத்திரம் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நான் கீழ்ப்படியாத ஒரு காரியத்தினால தான். நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தேவன் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி தான் நானும் விசுவாசிக்கிறேன். வேலைக்காரருக்கும் பின்னாடி இருக்கும், நான் அதை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எபேசியர் 6:5 ஒன்று இருக்கும், நம்ம வாசிக்கிறது போல வேலைக்காரரே உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 பேதுரு 2:13-14 இருக்குது. அதுபோல் 18-23 இருக்குது வேலைக்காரர்களுக்கு. நம்ம ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்ம நிறைய பேர் கீழ்ப்படியாத காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்ம யோனா வந்து நீங்கள் நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன மாத்திரத்தில் அவர் வந்து அங்கே போனால் வந்து ஐயோ அவங்க வந்து வித்தியாசமான ஆட்கள், அதனால் நான் நினிவேக்கு போகலை, நான் தர்ஷீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேற கப்பல் ஏறி போவார். அதனால் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த கப்பலில் இருக்க மொத்த பேருக்கும் பிரச்சனை. அதில் அதேபோல் நான் குடும்பத்தில் ஒரு நபர் கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த மொத்த கப்பலில் இருக்கவங்களுக்கு மொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனையாய் மாறிடும். கொந்தளிச்சு அது என்னன்னா இருக்குது எல்லாமே இழந்து போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தூக்கி கடலில் போடுங்கப்பா, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அலை நிற்கலை. அப்போ என்ன சொல்கிறேன், என்னையே தூக்கி நீங்கள் கடலில் போடுங்க, அப்போ தான் அலை நிற்கும் அப்படின்னு சொன்னது போல் ஆண்டவரே இறங்கிட்டோம், நான் ஆண்டவரே இதுக்கு கீழ்ப்படிந்துட்டோம். இந்த ஆண்டவரே கொந்தளித்து கொண்டிருக்கிற இந்த கடல்ல இருந்து ஆண்டவரே நான் சமானத்தை ஏதுவாய் நான் கடலில் குதிச்சிட்டோம். ஆண்டவரே நான் இதில் இறங்கிட்டோம், நான் கீழ்ப்படுகிறேன், நான் இறங்குறேன் ஆண்டவரே, நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், நான் பெருமையாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்கு ஏற்று நிற்க வேண்டாம். அவர் ஏற்று நின்னார். ஆண்டவரே நான் எந்தெந்த காரியத்தில் ஏற்று நிற்கிறேனோ தேவன் என் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு உருவாக்குறாரா, ஒரு கொந்தளிப்பு உருவாகுதா? எப்போ பார்த்தாலும் கொந்தளிப்பு இருக்குது அப்படின்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ நினைவுக்கு போப்பா அப்படின்னு சொன்ன காரியத்தில் நான் தர்ஷீசுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நீ என்னை நோக்குன்னு சொன்ன காரியத்தில் நான் உலகத்தை பார்த்து அதுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தேன் என்றால் என்னுடைய கப்பலாகிய வீடு வந்து தத்தளிச்சு கொண்டு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் புயலும் வெள்ளமும், எப்போ பார்த்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த நாளில் வந்து ஒரு புயல் ஒன்று வருது, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. டெய்லி வந்து ஒரு பேர் வச்சுக்கிட்டு கொண்டு இருக்கோமா நம்ம வீட்டில்? இந்த புயல் இந்த கரையை கடந்து கொண்டு இருக்கிறது, இங்கே வந்து மையம் கொண்டு இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் சில டைமில் மையம் கொண்டு இருக்கும், சுட்டிக்கிட்டே இருக்கும், போகவே போகாது அந்த புயல். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தாழ்வு மனப்பான்மை வேணும். அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த புயல் ரிலீவ் ஆகும்.
அதே போல தான் ஆண்டவரே, நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் பெருமையாக இருக்கிறோம் என்னை காமிச்சுங்க. என்னை தூக்கி கடலில் போட்டுறேன் ஆண்டவரே, நான் கடலில் குதிச்சிடுறேன். அப்பொழுது அந்த அலை மொற்றமாக நிற்கும், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நானும் சந்தோஷமாக இருப்பேன். தேவன் அழைச்ச அழைப்புக்கு அந்த நினைவுக்கு போய் தேவன் காமிச்ச காரியத்தில் அந்த காரியத்தில் அவர் உண்மையாய் மனம் திரும்பினார். ஆனால் ஒரு நாள் கீழ்ப்படியாமல் இருந்தாரா? எஸ், கீழ்ப்படியல, ஆனால் மனம் திரும்பினார். யோனா கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போனார். ஆனால் தேவன் உணர்த்தின மாத்திரத்தில் உடனே மனம் திரும்பி என்னை தூக்கி கடலில் போடுங்க, நான் மனம் திரும்புகிறேன், நான் நினைவுக்கு போகிறேன்னு சொன்னார். தேவன் அவரை கொண்டு செய்த காரியங்கள் அநேகம் நம்ம வாசித்திருக்கிறோம். அதே போல் கீழ்ப்படியாமல் சவுல் சொல்வார், சாமுவேல் சவுல் சொல்வார், எப்பா நான் எந்த பழியும் எதிர்பார்க்கல, சபையில் செய்யலாம், சபையில் பிரசங்கம் பண்ணலாம், நானும் கூட என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சபையில் நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணலாம், அது நல்லா அழகாக பேசலாம். ஆனால் நான் அந்தரங்கத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நான் தேவனுக்கு பண்ணுகிற எல்லா ஊழியமும் ஜீரோவாய் மாறிவிடும். அதான் சாமுவேலும் சொல்லுவார். நான் பார்க்கும்போது ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதனால் யாருக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா யோசேப்புக்கு கொண்டு வந்திருக்கீங்க. யோசேப்பு யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாருன்னு சொல்லி பார்த்தேன். முதலாவது அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு அவங்க தாயார் இல்லை, அவருடைய தகப்பன் யாக்கோபுக்கு அவ்வளவாய் கீழ்ப்படிந்தார். இரண்டாவது அவருடைய சகோதரர்களுக்கு கூட இந்த சகோதரர்களுக்கு அவ்வளவாய் கீழ்ப்படிந்தார். இரண்டாவது அவர் வேலை செய்த இடத்துல அவர் அந்த அடிமையாய் போன இடத்துலையும் கூட அவ்வளவாய் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிந்ததுனால் என்ன காரியம் உருவாச்சு தெரியுமா? வாலிபர்களை கேட்குறீங்களா? நான் உங்களை பார்த்த ஒரு காரியம், இந்த யோசேப்பு அவ்வளவாய் கீழ்ப்படிந்த ஒரு இடத்துலையும் மீறலை, எல்லா இடத்துலையும் கீழ்ப்படிந்ததுனால் அவர் பண்ண ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாலிய இச்சையை ஜெயித்தார். அவர் இந்த கீழ்ப்படிந்தனால் பாலிய இச்சையை ஜெயித்தார். இரண்டாவது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடிஞ்சது. அந்த 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 ஜெயிலில் இருந்த 2 பேருக்கு அவர் தீர்வு காண்பித்து கொடுப்பார். மூன்றாவது தெய்வ சித்தத்தை அவரை நிறைவேற்றினார். நான் ஏதாவது அந்தரங்கத்தில் நான் விழுந்து போகிற மனுஷனாக இருந்தேன் அப்படின்னா நான் கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாக இருக்கேன். நான் பாலியச்சலை கல்யாணம் முடிந்தவர்களும் சரி, நான் பார்க்குற ஒரு ஆப்போசிட் என்னுடைய எதிர்பார்ப்புகளை பார்க்குற விதம் எப்படிவா இருக்குது? நான் பாலியச்சலை விழுந்து கொண்டு இருக்கிறேன்னா யோசேப்பு இருந்த கற்றுக்கொண்ட காரியம், அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் பாலியச்சை முதலாவது ஜெயித்தார். ஓடினார், அந்த இடத்த விட்டே ஓடினார். தேவன் அதுக்கு உதவி செஞ்சார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பரத்துக்கு விரோதமாய் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நான் ஓடிட்டு அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி ஓடினார். நான் பாலியச்சைக்கு விலை ஓடுகிறவனா இருந்தேன் அப்படின்னா நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உபாமின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாமம் 10:13 அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் என்கிட்ட ஒன்றுமே கேட்கலப்பா, நான் உனக்கு கொடுக்குற கற்பனைகளை அதை மட்டும் நீ கைக்கொள்ளு, உனக்கு நன்மை உண்டாகும்போது தான் நீ கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய வேற என்னப்பா கேட்குறேன் உன்கிட்ட? வேற ஒன்றுமே கேட்கல. நான் உங்கள்கிட்ட இருக்க நகை நட்டு உங்ககிட்ட இருக்க சொத்து எல்லார்ட்டும் எல்லாம் என்னை எழுதி கொடுன்னு கேட்குறேன்னா எதுவுமே வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்க ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய, என்னுடைய வார்த்தையின்படி நீ கைக்கொள், உனக்கு நன்மை உண்டாகும்படி தான், அதை மட்டும் செய்றியா? நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை உண்டு. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எஸ். ஸோ கடைசியாக நான் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களை விட்டு ஓடிப்போன காரியம்லாம் ஆண்டவரே எனக்கு மன்னிச்சிருங்க. நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கட்டும். என்னுடைய குடும்பத்தில் சண்டையை கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய காரியத்தை ஆண்டவரே நான் பார்த்து அவனுக்கு எதிர்த்து நிறுத்து ஆண்டவரே, அவனை ஓட வைக்கத்தக்கதாய் என்னுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரே ஒரு சந்தோஷம் நிறைந்த குடும்பமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், மற்றவங்களுக்கு ஒளிவிளக்கு ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, நான் மனைவியானாலும் சரி, நான் கணவனானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, நான் வேலை பார்க்குற ஆளானாலும் சரி, சபையில் ஆண்டவரே சகோதரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படுகிற ஒரு நபராக என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. ஒரு நாளும் சாபத்தை ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு தரக்கூடிய ஒரு நபராய் என்னை மாற்றிடுங்க. இதுவரைக்கும் நான் சாத்தானுக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து உங்களை விட்டு ஓடி போயிட்டேன் ஆண்டவரே. இப்போ இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து அவனை நான் விரட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சொல்லுவோமா? தேவன் நம்மளுக்கு ஒருவருக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.
இந்த பிரதர் ஆரம்பத்தில் சொன்னபடி இந்த கீழ்ப்பிடிதல் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது கேட்டாலே கொஞ்சம் கசக்கிற காரியமாக தான் இருக்குது. நான் உட்காந்துருக்கும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன். சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் வந்து நமக்கு அது பிடிக்குங்கிறதுக்காக இல்லை. நமக்கு வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறது பிடிக்கும். நான் வந்து எனக்கு பாவம் செய்கிறது நான் ரொம்ப விரும்பி செய்வேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம மறுபடியும் பிறந்தவங்க, நம்மளுடைய பிள்ளைகள் யாரும் இப்படி விரும்புறது கிடையாது. ஏன்னா நமக்கு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக அது வந்து ஒரு தெளிவான ஒரு பாவம் நமக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். அதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலுமே சரி, அவங்க நமக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதோ, அவங்க எதிர்த்து பேசும்போதோ, கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். அவங்களுக்கு நம்ம எதிர்த்து பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காக ரியலைஸ் பண்ணி வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா, இல்லைனா ஒப்புற வராங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு உறுத்தல் இருக்கும். நம்ம வந்து எதிர்த்து பேசணும், நம்ம வந்து இப்படி பண்ணணும், இது வந்து தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வகையில் ஒரு உணர்வு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம எதனால அப்படி இருந்தாலுமே நம்ம எதனால வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கோ இல்லைன்றா இப்போ நம்ம கேட்டபடி யாருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும்னு நிறையா கேட்டோம். ஏன் நம்மளால் கீழ்ப்படிய முடியல அப்படின்னா, சமீபத்தில் ஒரு இது நான் கேட்டேன். பிசாசுகளுக்கு தேவன் உத்தரவு கொடுக்கும்போது, தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது உடனடியாக பிசாசுகள் கீழ்ப்படிந்தது அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல கூட பிசாசுகள் தேவனை எதிர்த்து நின்னது கிடையாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்னது கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு தடையும் ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்று சொல்லும்போது, இது ஏன் ஆண்டவரை எப்படி, அது ஏன் ஆண்டவரை எப்படி, ஒருவேளை நான் இதை இப்படி பண்ணலாமா, ஒருவேளை நான் அப்படி பண்ணலாமா, இது கசப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறவங்களா இருக்கும். பிசாசுகள் சொன்ன உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சது. உன்னை விட்டு போ அப்படின்னா போச்சு. ஒரே வார்த்தை தான், போ அப்படின்னாரு போச்சு, அங்கே போ அப்படின்னாரு போச்சு. இங்கே நிற்காதனா பிசாசுகள் செஞ்சது. ஆனால் நம்ம செய்ய மாட்டோம், நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஸோ இந்த பிசாசுகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அதை முதல்ல நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 பேருக்குமே கீழ்ப்படியும்படியான சில உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுகள் அப்படியே கீழ்ப்படியுது, ஆனால் நம்மளால் அதை கீழ்ப்படிய முடியல. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு மேன்மையான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு சுயாதீனம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிசாசுகளுக்கோ இல்லை தேவதூதர்கள் யாருக்குமே சுயாதீனம்னு ஒன்று கிடையாது. ஆனால் நமக்கு தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் வந்து ஒரு சுயாதீனம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சுயாதீனம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் யோசிக்கிறோம், ஒருவேளை இது கரெக்டாக இருக்குமோ அது கரெக்டாக இருக்குமோ. உலக தோற்றத்துலேருந்து நீங்கள் எல்லா உதாரணங்களையும் எடுத்து பாருங்கள். இப்போ பிரதர் சொன்னபடி ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து கீழ்ப்படியாமல் போன எல்லா காரியங்களையும் யோசிச்சு பாருங்கள். ஏவாள் முதலியாக வந்து பிசாசு வந்து சர்ப்பம் போய் சந்திக்கும் போது, தேவன் இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஏவாள் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அந்த இடத்துல வந்து ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாங்க, அது வந்து நம்ம அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இல்லை. அது ஏன் அப்படின்னு முதல்ல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துல இருக்க கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, சொல்கிறவங்க அந்த கீழ்ப்படியும்படியாக நம்ம கொடுக்கப்படுற வார்த்தைகளை காட்டிலும் என்கிட்ட மேன்மையான ஞானம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இது ஒன்று தான் காரணம். ஏவாள் என்ன நினச்சாங்கன்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு அதை ஆண்டவர் வந்து வேற ஒரு கோணத்தில் பார்த்துருந்துப்பாங்க போல மரணம்னு சொல்லி, ஆனால் நம்ம உண்மையிலேயே சாப்பிட்டா மறிக்க மாட்டோம் அப்படின்னு பிசாசு சொன்னதை அவங்க நம்பி, இதுதான் உண்மை, நமக்கு தான் உண்மை தெரியும் அப்படின்னு நினச்சதுனால தான் அவங்க வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அதனுடைய வார்த்தைகளை மீறி அந்த கனியை சாப்பிட்டாங்க. நீங்கள் எல்லா சூழ்நிலையும் கவனிச்சு பாருங்கள். பிள்ளைகள் பெற்றார் கீழ்ப்படியாமல் போது காரணம் என்னன்னா, அவங்க போய் விளையாடணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் விளையாடாதான்னு சொல்கிறீங்க. எனக்கு பிரதர் சொன்ன மாதிரி நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியும், பெற்றோர்களை நமக்கு தெரியும், அந்த பிள்ளைங்க போய் விளையாண்டா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வரும், சண்டை எழுத்துட்டு வரும், இல்லை குழியில் விழுந்துரும், கால் அடிபட்டுரும், நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன நினைக்குதுன்னா, நம்ம விழ மாட்டோம், நம்ம நல்லா விளையாட முடியும், பாதுகாப்பாக இருந்துக்குவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துக்குவோம், சண்டைலாம் வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பிள்ளைங்க நம்மளை எதுக்குறாங்க. அவங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோரை காட்டிலும் எனக்கு அதிகமான ஞானம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும். அதனால தான் சில நேரத்தில் பிள்ளைங்க ஓப்பனாக கூட சொல்லுது, உனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுப்பா, உனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுமா, நீ சும்மா இருமா அப்படின்னு பிள்ளைங்க ஒரு சூழ்நிலையில் துணிஞ்சு சொல்கிறது காரணம் என்னென்னா, அவங்களுடைய மனசுலையுமே நம்ம அவங்களை காட்டிலும் நிறையா தெரியும் அப்படின்னு சொல்லி. கணவன் மனைவிக்கு இடையிலையும் சரி, வேலை ஸ்தலங்கள்லையும் சரி, சில இடங்களில் அதிக இடத்துல நம்ம இதை தான் பார்க்குறோம். வீட்டில் வந்து சகோதரிகள் சொல்கிறாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு, கணவன் சகோதரிகள் அதை எதிர்த்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, நம்ம இதை கரெக்டாக இப்படி பார்க்குறோம், ஆனால் ஒருவேளை பிரதர் இப்படி பார்க்கறது இல்லையா, அவர் இப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க அப்படி பார்த்தாங்க நான் ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு மனக்கசப்பு வருது. அந்த இடத்துல வந்து வார்த்தைகள் முன்ன பின்ன போகுது. ஆண்டவர் நமக்கு ஒரு கற்பனைகளை கொடுக்கும்போது அந்த கற்பனைகளில் மேன்மை இருக்குது அப்படிங்கிறத முதன்மையாக நம்ம விசுவாசிக்கும் போது, முதன்மையாக முழு மனசாக நம்ம நம்பும்போது, அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது, எந்த விதமான டவுட்டுமே அந்த இடத்துல இருக்காது. ஸோ நம்ம
கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வாஞ்சை இருக்குது. கீழ்ப்படி எனக்கு வாஞ்சை இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக நான் அதை விசுவாசிக்கிறேன். யாருமே நான் வந்து கீழ்ப்படிய விரும்பலை, என்னோட சுய ஞானத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க ஞானத்தில் நான் யாருக்குமே கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்து என்னால் மேன்மையாக பரிசுத்தமாக வாழ முடியும்னு இங்கே இருக்க ஒருத்தருமே விசுவாசிக்கலை. கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு, நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்தவான்களுக்கு, சபையிலுக்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வாஞ்சையான ஒரு காரியம்தான். ஸோ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கும்போது முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நான் கீழ்ப்படியணும்னு நீங்கள் இந்த கீழ்ப்படிதலுங்கிற சுபாவத்தை தேடி தயவு செய்து ஓடாதீங்க. ஏன்னா அது நமக்கு கசப்பான ஒரு சுபாவமாக இருக்கும். ஏன்னா நான் கீழ்ப்படியணும் நினைக்கும் போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே எனக்குள்ள ஒரு கசப்பு உண்டாகுது. ஆனால் நான் வந்து அந்த கசப்போட கீழ்ப்படணும்னு நினைக்கிறேன். அந்த கசப்பு எனக்கு ஒரு காலத்தில் பழகிடுது, ஆனால் கசப்பு என்னை விட்டு போகலை. ஸோ இப்போ முதல்ல சொன்னதுபடி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படினா முதல்ல தேவன் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அந்த வசனம் இருக்குது, முடிஞ்ச அந்த வசனங்களை எடுங்க. தேவன் நம்மை குறித்து கொண்டிருக்கிற திட்டங்கள் எல்லாமே நன்மைக்காக தான், அவை தீமைகளுக்கு அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் நம்ம கொடுத்துப்பட்டிருக்க எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்காக நன்மைக்காக தான் தேவன் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம முழு மனசாக விசுவாசிக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும். தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சு, தேவன் நமக்காக ஒரு நன்மையான திட்டத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்க ரட்சிப்பு நம்ம வந்து அந்த நித்திய ஜீவத்தில், அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தை நம்ம தெளிவாக வச்சிருக்கும் போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு எதிர்த்து நம்ம பேச மாட்டோம். அதே போல தான் பிள்ளைங்க ஏன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியில, சின்ன வயசில் கீழ்ப்படியில, ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்களேன், வளர்ந்ததுக்கப்புறம்னா ஒரு 28-29 வயசு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து அதிகமாக எதிர்த்து பேசுறது கிடையாது. பிள்ளைங்கள் ஓரளவுக்கு பெற்றவங்க வந்து சரிப்பா நீங்கள் சொல்கிறீங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்மையான ஒரு சுபாவத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா தகப்பன் யாருங்கிறத பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க, தாய் யாருங்கிறத பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து கீழ்ப்படியணும்னு டெய்லி போய் முட்டி ஜெபம் பண்ணுறது இல்லை. தன்னுடைய தகப்பனையோட தாயோடைய அந்த உறவை வந்து அவங்க மேன்மையாக வச்சுக்கிறதுனால தான் அவங்களால வந்து அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியுது. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி அந்த வசனம் வாசித்தோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றார்கள் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி. அது இந்த வசனம் எடுங்களேன் கொஞ்சம். எபேசியர் தானே பதறது 6. இப்போ இந்த வசனத்தில் நம்ம எல்லாருமே இந்த வசனம் எல்லாம் தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். இப்போ நான் இன்னொரு வசனம் சொல்ல, இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். 4வது வசனம், இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும்னு பார்ப்போம். பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நிறைய தடவை எனக்கு 35 வயசாவது எங்கள் வீட்டில் பிள்ளைகளே உங்கள் பெற்றார் கர்த்தர் கீழ்ப்படினீங்கள் வசனத்தை நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன், சபைகளையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு நிறைய பேர் சொல்லியும் காமிச்சிருக்காங்க இந்த வசனத்தை. ஆனால் எத்தனை இடத்துல பெற்றோரை வந்து உட்கார வச்சு சொல்லி காமிக்கிறாங்க, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஒவ்வொரு பிரமாணத்திலையும் தேவன் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கற்பனையிலையும் 2 பகுதி இருக்குது. அது 2 பேருமே அதை செஞ்சாகணும். அனனியா ஆண்டவர் வந்து போய் பவுல சந்தின்னு சொல்கிறாங்க, அதே நேரத்தில் பவுல்லையும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வருவார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 2 சைடு இருக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாங்க, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பிரமாணத்தை எத்தனை பெற்றோர் நம்ம கடைப்பிடிக்கிறோன்னு உட்காந்து நல்லா யோசிச்சு பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம நெக்லெக்ட் பண்ணி, அதாவது 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் சரி அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு விடும்போது அதோட முழுமையை நம்ம அதை பார்க்காத போது நம்மளால் அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது. அந்த கீழ்ப்படிதலோ இல்லை நம்ம பிள்ளைங்கள் நமக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிற காரியங்களை கூட நம்மளால் அதை செய்ய முடியல. ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 2வது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம், நிறைய வசனங்களையும் பிரதர் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நம்மோடு கூட நேரடியாக இடைப்படக்கூடிய காரியங்கள். ஆனால் நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, வார்த்தைகள் எடுத்து டைரெக்டாக நம்ம பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். யாரும் கை தூக்க வேண்டாம். ஆனால் இங்கே இருக்க எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைங்கிட்ட இந்த எபேசியர் 6:1 நீங்கள் கோட் பண்ணி காமிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றார் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லியிருக்குமா, கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா, இது வந்து தேவனுடைய பிரமாணம், இது ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு எத்தனை நம்ம சொல்லி காமிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாசனத்தை அந்த பிரமாணத்தை நம்ம கொடுக்கும்போது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளிடத்திலே போய் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லலை. பிள்ளைகள் இடத்துல தான் ஆண்டவர் நேரடியாக பேசுகிறாங்க. அப்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த பிள்ளைங்க பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த மாதிரி வசனங்களை காமிச்சு, இந்த வாரமா எபேசியர் 6:1 இப்படி சொல்லியிருக்கு, நீ கீழ்ப்படிமா அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர் சொல்ல முடியாது. இது வந்து கணவன்மார்களுக்கும் பொருந்தும், மனைவிமார்களுக்கும் பொருந்தும், பெற்றோர்களுக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும். நமக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு உயர் அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு கீழே உங்களோட வேலை செய்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். ஸோ அதே மாதிரி தான் 4வது வசனத்துலையும் பிதாக்களே அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது
உங்களை நோக்கி தான் ஆண்டவர் டேரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ இந்த வசனங்களை நம்ம தான் எடுத்து நேரடியாக நம்ம கை கொள்ளணும். இதை முதல்ல நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிறணும். ஸோ யாருக்கு இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது யாரை நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த நம்மளுடைய ரோல்ஸு, நம்மளுடைய இதில் நமக்கு என்ன பங்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்மளால் தேவனுடைய பிரமாணங்களை மிக எளிமையாக நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். அதை வந்து அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம இந்த 4வது வசனத்தில் நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. இதை பற்றி தியானிங்க. வருகிற நாட்கள் அதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம பிள்ளைங்கள் நம்ம கோவப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கத்தற்கேற்ற சிற்சியில் வளர்க்கணும்னு சொல்லுவது. சில நேரத்தில் நம்ம கோவப்பட்டு பொட்டுன்னு ரெடி அடிச்சிருவோம். நம்ம எரிச்சலில் சில நேரத்தில் நம்ம அடிச்சிருவோம். வேற ஒரு வேலையில் பிஸியாக இருப்போம். பிள்ளைங்க ஏதாவது குசும்பு பண்ணுவோம், ஒரே அடி நல்லா வாங்கிடும் பிள்ளைங்க. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பிரமாணம் சொல்லுது. அப்படி நம்ம மீறி பண்ணும்போது பிள்ளைங்க நம்ம கீழ்ப்படியாமல் போகும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளைங்க கீழ்ப்படியிலேன்னு உட்காந்து நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், பின்னாடி ஒரு ரிவர்ஸ் வந்து நம்ம செஞ்ச தப்பாக நம்ம யோசிக்கணும். நேற்று டெய்லி டிவோஷனில் நாங்கள் கேட்டோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பிரயாணத்தில் நாங்கள் அதை கேட்டோம். ஜாக் அதை சொல்லியிருந்தாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சில நேரத்தில் கோவத்தில் அடிச்சிருவாங்களாம். பிள்ளைங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கள அடிச்சிருக்கணும், சிரிச்சிருக்கணும், ஆனால் கோவத்தில் அடிச்சிருவாங்களாம். கோவத்தில் அடித்த உடனே நேராக போய் டாய்லெட்டில் போய் லாக் பண்ணி இங்கே உட்காந்து அழுவாங்களாம். ஆண்டவரே நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுவாங்களாம். அந்த மாதிரி பல தடவை நான் அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாங்க. எனக்கு அது உற்சாகமாக இருந்துச்சு. ஏன்னா நானும் வளர்ந்து கொண்டிருக்கேன் ஆண்டவருக்குள்ளே. அதனால் வந்து சில நேரத்தில் நான் வந்து கோவப்படுறேன், கோவத்தில் சில வார்த்தைகள் சொல்லிட்டு நான் சொன்ன வார்த்தைகள் கரெக்டு தான், நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். பட் நான் சொன்ன டோன் தப்பு. நான் வந்து எரிச்சலோட நான் அந்த இடத்துல பேசியிருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து கர்த்தர்க்கேற்ற சிட்சையிலும் கர்த்தர்க்கேற்ற போதனையிலும் வளர்க்கணும். ஆனால் நான் சிட்சையிலையும் போதனையிலையும் தான் வளர்க்குறேன்னு தவிர கர்த்தர்க்கேற்ற சிட்சையிலையும் கர்த்தர்க்கேற்ற போதனையிலும் வளர்க்குறது இல்லை. பெற்றோர்களாகிய நமக்கு இது ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு காரியம். நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, கனமான மகிமையான ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சு அந்த ஒவ்வொரு பிரமாணத்தினுடைய முழுமையை புரிஞ்சு அந்த முழுமையோடு நம்ம வந்து அவங்களுக்கு பின்பற்றணும். அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த வசனத்தில் எபேசியர் 6 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் எழுதியிருக்கு. கலாத்தியரில் இதே வசனம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், அங்கே ஒரு வசனம் இருக்குது. ஓகேவா? இந்த வசனத்தை எடுத்துகிட்டு பிள்ளைங்க சில நேரத்தில் சொல்லுவாங்கன்னா கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் தான் சொல்லியிருக்கு, நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஒன்றும் ஆண்டவர் பேசலை, இந்த மாதிரி சொல்கிற பிள்ளைங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏன்ட்ட ஆண்டவர் பேசட்டும், அதுக்கப்புறம் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்கள் உண்டு. எபேசியில் எழுதப்பட்ட வசனங்கள் வந்து விசுவாசியான பெற்றோர்களை கொண்டவர்களுடைய அவிசுவாசி பிள்ளைகளுக்கு தான் இந்த வசனம் எழுதப்பட்டது. விசுவாசி பிள்ளைகளுக்கு விசுவாசி பெற்றோர்கள் நீங்கள் எழுந்தீங்கன்னா கலாத்தியர்களுக்கு தான் நீங்கள் வாசிக்கணும். உங்கள் பெற்றோருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற வசனம் தான் இருக்குது. அப்படின்னா அவங்களும் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றவங்க, நீங்களும் பரிசுத்தான அபிஷேகம் பெற்றவங்க. அப்படின்னா உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் முழுக்க கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதில் எந்த எக்ஸப்ஷனுமே கிடையாது. அவிசுவாசி பெற்றோர்கள் இருக்கும்போது அவங்க சில காரியங்களை செய்ய சொல்கிறாங்க. கோயில் கொடைக்கு வாம்பாங்க, திருநீர் பூசிக்கும்பாங்க, மொட்டை போடும்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்க வந்து அதை செய்ய முடியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த வசனங்கள் அவங்களுக்கு, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேச கீழ்ப்படிங்கள்னு இருக்குது. இதை வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாமும் இங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க நம்ம அந்த வசனத்தை எடுத்து நம்ம அந்த இதில் ட்ரிக்கு நம்ம வந்து ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வாரத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. சகோதரர்கள் பேசும்போது எனக்கு அது ரொம்ப உற்சாகமான ஒரு வார்த்தையை பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு இந்த வார்த்தையை கேட்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை முழுமையாக நான் தியானித்து அதை நான் வந்து ஜீர்ணிச்சு முடியலை. நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவன் நமக்குன்னு கொடுத்தது, நம்ம கொடுத்த பொறுப்பு, நமக்குன்னு கொடுத்த வேலையாக இருக்கட்டும், நம்ம கொடுத்த பணமாக இருக்கட்டும், எல்லா காரியங்களுமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டும்தான். சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கு என்றும் அவரை கொண்டே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. நம்ம அதிகமாக ஒரி பண்ணி இல்லைனா வந்து இதை இப்படி செஞ்சுருக்கணுமோ அப்படி செஞ்சுருக்கணுமோ, நம்ம அந்த மேன்மையான சில ஞானங்களை நம்ம கொண்டவங்களாக இருக்கணும்ல. சில நேரத்தில் இப்போ எனக்கு மேலே இருக்கிறவங்களோ எனக்கு ஆண்டவரே எனக்கு சில காரியங்கள் எனக்கு சொல்லும்போது நான் வந்து வேறு மாதிரி அதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற வாஞ்சை எனக்கு இருக்குது. எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்னோட வேலையில் எனக்கு இருக்கவங்களுக்கு கீழ்ப்படியணுங்கிற வாஞ்சை இருக்குது. என்னோட மனைவிக்கு எனக்கு கீழ்ப்படியணுங்கிற வாஞ்சை இருக்குது. என்னோட பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியணும் வாஞ்சை இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு மேன்மையான நேரத்தை கொண்டு நான் போகிறவே பெட்டர் அப்படின்னு யோசிக்கிறதுனால நம்மளால் வந்து அந்த சரியான லக்கை போய் நம்மளால் அடைய முடியல. நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும், அது நஷ்டமாக இருக்கட்டும், ஒரு பெரிய இழப்பாக இருக்கட்டும், நன்மையான காரியங்களாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், இது எல்லாமே கடைசியில் ஆண்டவருக்காக தான் போய் முடியுது. பிரதர் சொல்லும்போது எனக்கு அந்த வார்த்தை கரெக்டாக சொன்னாங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தோட்டத்தில் வந்து ஒரு 3 தென்னை மரத்தில் கண்ணமரம் கொண்டு அடிச்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் அதை பிரதர்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக சொன்னேன். 3 மரம் இப்படி அடிச்சிச்சு பிரதர், குறுத்து கையோடு வந்துருச்சு பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பிரதர் சொன்னாங்க, பிரதர் எனக்கும் அந்த மாதிரிலாம் அடிக்கும், அப்போ நான் ஒன்று தான் செய்வேன், ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே 2 மரத்தில் காண்டபுரம் கொண்டு அடிச்சிருச்சு, உங்களுக்கு தான் நட்டம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை அது பயங்கரமாக தாக்குச்சு அந்த வசனம். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தாக்குச்சு. நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு இழப்பு வருது அப்படின்னா நான் வந்து
அந்த மரங்களை சரியாக வளர்க்கணும், அந்த விஷயத்தை சரியாக பண்ணணும், பண்ணி அதன் மூலமாக வர்ற லாபத்தையோ இல்லைன்னா அதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த நினைக்கிறேன். ஆனால் அதில் வர இழப்பு முதற்கொண்டு தேவன் அனுமதித்தது தான் அப்படிங்கிறத ஒரு முழு நிச்சயத்துக்குள்ள நான் வரும்போது அந்த நேரம் வருத்தப்படவே மாட்டேன். நான் வருத்தப்படலை அப்படின்னா அதை குறித்து நான் ஒருத்தர் பேச மாட்டேன். நான் அதை பற்றி இன்னொருத்தர் பேசலைன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகாது, என் டைம் வேஸ்ட் ஆகாது. நான் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறத நான் எப்பயும் யோசிச்சு போய்கிட்டே இருப்பேன். அந்த காரியம் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அதிகமாக நான் தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை நான் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைங்கள் நம்மளுக்கு கீழ்ப்படுகிறது, சில நேரத்தில் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போகிறது, நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கிற சில காரியங்கள், விபத்துகள், சில சோதனைகள், சில பரீட்சைகள் எல்லாமே கடைசியில் முடிக்கும் போது எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சகலமும் நடந்து முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம நன்மைகளை ஆண்டவருடைய மகிமைக்கு. நமக்கு அது எவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்குனாலும் சரி, நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பை உண்டாக்குனாலும் சரி, ஆண்டவரே இது உங்கள் இதுதான், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு கடைசியாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கிளாஸுக்குள்ளே போனாராம். கிளாஸுக்குள்ளே போன உடனே ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பசங்களை உட்காந்துருந்தாங்களாம், எல்லாரையும் பார்த்து கேட்டாராம், ஒரு 100 ரூபா என் கையில் கொடுங்க அப்படின்னாராம். எல்லாம் கம்முன்னு உட்காந்துருந்தாங்களாம். ஒரே ஒரு பையன் மட்டும் முன்னாடி எந்திரிச்சு ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானான். எதை பற்றியுமே அவன் கேள்வி கேட்கல. அப்போ அவர் கேட்டாராம், இந்த பையன் ஏன் என்கிட்ட 100 ரூபா கொடுத்தா, மற்றவங்க யாரும் கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். யாருக்குமே எந்த பதிலும் தெரியலையா. அப்போ ப்ரொஃபஸர் சொன்னாராம், ஒன்றும் கிடையாது, கிளாஸுக்கு முன்னாடி அவன் கையில் நான் 100 ரூபாய் கொடுத்துட்டு நான் கேட்கும்போது கொடுன்னு சொன்னேன், அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த காரியங்கள், நமக்கு கொடுத்த பொறுப்புகள், இதை ஆண்டவர்கிட்ட நம்மளால் ஏன் ஒப்பு கொடுக்க முடியல அப்படின்னா, இது ஏன்குள்ளதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஏன்குள்ளது, நான் அதை பத்திரமா பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியல. நான் பணத்தை பற்றி பேசலை. நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நம்ம கொடுக்கப்பட்ட சவால்கள், நம்ம கொடுக்கப்பட்ட பரீட்சைகள், நம்ம கொடுக்கப்பட்ட வேலை, வீடு, அது வாகனம், எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அது ஒரு இழப்பாக இருக்கு. அந்த பையன் அந்த 10 ரூபா கிழிஞ்சு போச்சுனாலும் வருத்தப்பட மாட்டான். சார் நீங்கள் கொடுக்கும்போது கிழிஞ்சு தான் இருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரணும். இப்படி வரும்போது நம்ம ஆண்டவரை முழுமையாக நான் சொல்கிறது எல்லாமே நம்ம தேவன் யாருங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறணும். தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறும் போது அந்த பூரண மனவாட்டியை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் டேனியல்னு ஒரு ஆள் இருக்கவே மாட்டோம், அருள்பதன் ஒரு ஆள் கிடையாது, யோன்பதன் ஒரு ஆள் கிடையாது. அவனை முழு ஒரு சபையாக நம்ம மனவாட்டி ஆண்டு கூட நம்ம இருப்போம். அங்கே போய் தனியாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு செங்கலும் தனியாக அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கே இருக்க நம்மளால் பார்க்கவே முடியாது. அது போன்ற ஒரு இசைவாய் கட்டப்பட்ட ஒரு மாளிகையாக தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருப்போம். அந்த நிச்சயத்தை, அந்த பரம தரிசனத்தின் நிச்சயத்தை கொண்டவர்கள் நம்ம இருக்கும்போது நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்களாக இருந்த, நமக்கு மேலே இருந்த எஜமான்களாக இருந்தாலும் சரி, நமக்கு இருந்த வேலைக்காரர்களை நடத்துறது, கணவன்மார் மனைவிக்கு, மனைவிமார் கணவன்மாரை எப்படி நடத்தணும், பிள்ளைங்க பெற்றோர் எப்படி நடத்தணும், பிள்ளைகள் எப்படி நடத்தணுங்கிறதால நமக்கு ரொம்ப எளிமையான காரியமாக மாறிடும். இப்படிப்பட்ட சிந்தைகளை கொண்டவர்களாக இருந்து வருகிற நாட்களிலே நம்ம எல்லோருமே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பரம ஈவை ருசி பார்த்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து, அவருடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் எல்லாமே நன்மைக்காக தான் செய்து முடிப்பாங்க அப்படிங்கிற நிச்சயத்தோட நம்ம ஒவ்வொருவருமே நம்ம ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவன் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வார். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உண்மையிலே நான் காலையில் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கீங்க, சபை நடுவில் நீங்களும் என்ன செய்யணும், எங்களோட இன்னைக்கு உலாவணும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையை ஆண்டு உண்மையிலே நிறைவேற்றியிருக்காங்க. வரக்கூடிய நாளில் அவருக்கு மகிமையாக வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியினால் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள், சேராபீன்கள்
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆம் சகோதரர்களே, உண்மையிலே அற்புதமாய் தேவன் அவருடைய, ஏன்னா சபை யாருடையது? தேவனுடையது, எந்த ஒரு மனுஷனுடையது இல்லை. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கல் தான். அது பிரதர் சொன்ன மாதிரி கட்டப்பட்ட பிறகு அது என்ன செய்யாது? காணப்படாது. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய, எனக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க அதுக்கு நான் எப்படி கீழ்ப்படியும், அப்படி தான் நான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்துக்கார். நம்ம ஒவ்வொருவருக்குமே வரக்கூடிய நாட்களில் அப்படி கீழ்ப்படிவுக்குள்ள பிள்ளைகளாக இருந்தோம்னா பிதாவை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட வார்த்தைக்கு உண்மையான இருதயத்தோடு கீழ்ப்படிந்து தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய திட்டத்தை நம் மூலமாய் தேவன் நிறைவேற்ற விருப்பம் கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற நாம் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். யாவரும் நம்ம கண்களில் முடி இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். தேவனை முதலாவது தேவனை நாம் துதிப்போம். எவ்வளவு நல்ல ரட்சிப்பை நமக்கு ஈவாய் சிலுவையிலே சம்பாதித்து தந்தாரே, அதனுடைய விளைவாய் நாம் எவ்வளவாய் பாக்கியப்பட்டவர்கள். சகோதர சகோதரிகளே, இதை காணவும் கேட்கவும் அநேக ராஜாக்களும் காணவும் கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். தேவனோ நமக்கு ஈவாய் தந்தாரே. இந்த நல்ல தேவனை நம்ம எப்படி நாம் துதிக்காம அவரை மகிமைப்படுத்த முடியுமோ, இருக்க முடியும்? ஆகவே இந்த வேளையிலே நம்ம யாவரும் அப்படியாய் உணர்ந்தவர்களாய், பிதாவே இந்த நாளிலே எங்களோடு எழுந்திருந்து உம்முடைய திருவளத்தை பற்றினீங்க ஆண்டவரே. உம்முடைய திருவாய் மொழிகளை நாங்கள் கேட்டோம். எங்களுடைய காதுகள் கேட்டது, எங்கள் இருதய காதுகளும் கேட்டது. நாங்கள் இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்ட சகோதர சகோதரிகள் நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஒருவரோடு நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகத்துவமான தெய்வமே எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் இன்னும் உத்தமமாய் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்கள் அழைத்துக்கிறீர். அந்த அழைப்பில் நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவரே இடைப்பட்டுக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆண்டவரே வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நின்று வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காகவே நீங்கள் அழைத்து கர்த்தாவே, ஒரே சரீரமாய் எங்கள் யாவருக்கும் நீர் தலையா இருக்கிற கர்த்தாவே, நாங்கள் அவையங்களா இருந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை இன்னும் சந்தோஷமா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல இன்னும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் நாங்கள் தவறி இருக்கிறோம் தகப்பனே. எவ்வளோ கீழ்ப்படியாமல் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ காரியங்களை இழந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒரு விஷயம் தயவாய் மன்னிங்க தகப்பனே. வரும் நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மையாக கீழ்ப்படிந்துடக்கு எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிற தகப்பனே. நான் எப்படி நாங்கள் மற்றொருத்தர் நாங்கள் எதிர்பார்க்குறோம், கீழ்ப்படிந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு எதிர்பார்க்கறது போல நீங்களும் எங்கிட்ட அப்படி தான் ஆண்டவரை எதிர்பார்த்து இந்த நாளில் எங்களோடு பேசுனீங்க தகப்பனே. ஆமாம், நீ குமாரானா இருந்து ஆண்டவரே
பட்ட பாடுகளினால் ஆண்டவரே கீழ்ப்படுதல் நீ கற்றுக்கொண்டது போல தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சிருங்க தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் எங்கள் சுயமாய் நாங்கள் ஒன்றும் செய்து விடாதபடி உங்களுடைய சித்தம் எதுவோ அதுக்கு மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. எங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ ஆண்டவரே சண்டே கிளாஸ்லேருந்து நாங்கள் கேட்டிருக்கோம், சிறு வயதுலேருந்து நாங்கள் கேட்டிருக்கோம் தகப்பனே. கீழ்ப்படி ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய பிரசன்னேஜ் எவ்வளவா இருக்குங்கிறத இந்த நாளில் ஆண்டவரே ஒரு உணர்வை கொடுத்தீங்க தகப்பனே. உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே கர்த்தருக்கு ஆண்டவரே உங்கள் பயத்திலே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சுய ஆண்டவரே அதுக்கு எதிராக தான் இருக்கும், ஆனாலும் சுயத்தை நொறுக்கி ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கும் கீழ்ப்படியதற்கும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்பி கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. நான் ஆண்டவரே இந்த கீழ்ப்படுதல் வாழ்க்கையில் ஆண்டவரே 30 ஆண்டவரே 60 100 நாங்களும் பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கறது நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பாதுகாத்துக்காக நன்றி ஏசுப்பா. இன்னும் எங்களை பாதுகாப்பீங்க நன்றி ஏசுப்பா. போக்கில் வருத்தி நல்ல உடுத்த ஆகாரத்துக்காக நன்றி ஏசுப்பா. ஏசுப்பா நல்ல சபையில் பேசுனதுக்காக நன்றி ஏசுப்பா. எனக்காண்டி இன்னும் உங்களுக்குள்ள வளர உதவி செய்யுங்க ஏசுப்பா. ஏசு நாமத்தில் கேட்குறோம். ஆமென். சகோதரி நாளை கூட ஏசப்பா நாங்கள் இதில் குறைவுள்ளவங்களா இருக்கோம்னு நினச்சி ஏசப்பா எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. நான் கீழ்ப்படிதலில் எவ்வளோ குறைவுள்ளவங்களா இருக்கேன் ஏசப்பா. நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஏசப்பா நாங்கள் உங்களை படி நடக்க உதவி செய்யுங்க ஏசு. நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பா அந்த நாளை கொடுத்தக்காய் நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் உண்மை துதிக்க எனக்கு உதவி செஞ்சீங்க, அதுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நான் மனம் திரும்பி வாழணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஏசப்பா. நான் அந்த உலகப்பிரமாண காரியத்துக்கு அடிக்ட் ஆகாம ஏசப்பா உங்களுடைய காரியத்தில் நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நான் எல்டர்ஸ்க்கு ஒபே பண்ணணும் ஏசப்பா. நான் ஏசப்பா எப்படி இருக்கிறேன் ஏசப்பா, நான் எனக்கு எல்டர்ஸ்க்கு நான் ஒபே பண்ணி ஏசப்பா கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். இசுப்பா இந்த வேலைங்களை பார்த்துட்டு இருந்தீங்க, அதுக்கு நன்றி இசுப்பா. இசுப்பா இந்த நல்ல நாளை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி இசுப்பா. இசுப்பா நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவன் கொடுக்கறது போல உதவி கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு நன்றி இசுப்பா. இசுப்பா நாங்கள் 2 ராஜாக்களை மகிமைப்படுத்தாமல் உங்களை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இசுப்பா. இசுப்பா நாங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இசுப்பா. இசுப்பா நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. எல்ட்ரஸ்க்கு கீழ்ப்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இசுப்பா. இசுப்பா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்கிற அந்த மெல்லிய சவுண்டை நாங்கள் கேட்டு நாங்கள் அதுபடி நீங்கள் சொல்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இசுப்பா. நீங்களே வளர்த்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களோட இருதயத்தோடு கூட ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் தன்மையை நஞ்சாய் இருந்து தேவனாய் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய முகம் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ துக்கப்படுத்தி இருக்கிறோம் என்பது ஆண்டவரே உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக கீழ்ப்படி நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் முகம் எங்களை பார்க்கும்போது துக்கத்தோடு அல்ல ராஜா, நீங்கள் விரும்புகிற ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் நீங்கள் விரும்புகிற அந்த அலங்காரம் எங்களிடத்துல காணப்படத்தக்கதாய் என்னிடத்தில் காணப்படத்தக்கதாய் நாங்கள் மெயினை மாற்றிடு ஆண்டவரே. நீ உதவி செய்வீனுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையினால் அல்ல ராஜா, நீங்கள் இருதயத்தை ஆண்டவரே சோதி தருகிற தேவனாய் இருந்த ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற்றிடுங்க ஆண்டவரே. கீழ்ப்படிதல் எவ்வளவு ஆண்டவரே அவசியம் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே விருப்பத்தோடு ஆண்டவரே நீங்கள் எங்கள் அன்பு நிமித்தமாக ஆண்டவரே அவ்வளோ சிக்ஷையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை நீங்கள் நேசிச்சிங்க ஆண்டவரே. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினதே ஆண்டவரே. இப்படியா ஆண்டவரே கீழ்ப்படிதலும் ஆண்டவரே நாங்கள் அன்போடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட எங்களுக்கு நீங்கள் பலன் தந்துடுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே சபையின் நடுவில் இருந்து ஆண்டவரே எங்களை அரசாளுகிற தேவனாய் நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜன், நீர் தேவாதி தேவனாய் இருந்து ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறதுக்கு நாளும் நீங்கள் அன்பு நிமித்தமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றுகிற தெய்வக்காய் நன்றி. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்காய் நன்றி. கீழ்ப்படிதல் உள்ள நல்ல இருதயத்தை தந்துடுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எங்களுக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை நீ தந்தீரே ஆண்டவரே. எங்களை நீர் எவ்வளவு அறிந்து ஆராய்கிற தேவனா இருக்கீங்களே ஆண்டவரே.
அப்பா எங்களுக்கு கீழ்ப்படியாமையினால் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்திருந்திருக்கிறோமே ஆண்டவரே. தயவா இந்த வேளையில ஆண்டவரே நீர் என்னோடு பேசியிருக்கிறீரே எமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா வர நாட்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட கீழ்ப்படியே ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிக்கிறது போல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே தகப்பனே என்னை நான் ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உடைய பலத்தை நீ தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நான் எதிலே குறைபட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவரே நீர் எனக்காக என்று எனக்கு பேசினீரே எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவள் ஆண்டவரே, ஆனாலும் தகப்பனே நீர் என்னோடு பேசியிருக்கிறீரே எமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நான் தேவை என்பதை ஆண்டவரே நீர் அறிந்து எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறீரே எமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே நான் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட அறிவுடையவளா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நான் ஞானத்தில் குறைவுள்ளவளா இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை சிறு பிள்ளையிலிருந்து ஆண்டவரே தகப்பனே என்னை அறிந்திருக்கீங்களே. அப்பா நீ என் வாழ்க்கையிலே செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய் கூட நன்றி. இன்றும் கூட ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் தகப்பனே நீ சபையிலே வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக குறைகள் என் குடும்பத்துல இருக்கு ஆண்டவரே. தகப்பனே ஒருவருக்கே தெரியும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் தகப்பனே நீ மாற்றி தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது நான் சரி செய்துவிட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நான் சரி செய்யும் போது ஆண்டவரே என் குடும்பத்தை எவ்வளவாய் நான் ஆசீர்வாதமாய் தகப்பனே வைப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஊர்ல ஒருவனும் என் வம்சத்துல 2 பேருமாய் என் தகப்பனே என்னை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. அப்பா உடைய சந்தோஷத்தை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு நாள் ஆண்டவரே நீ என்னை துக்கப்படுத்தாத வாழ்க்கை வாழ வைப்பீர் ஆண்டவரே. தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்பிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய தந்தையே உமக்கு நன்றி. நீர் எங்களோடு வந்ததுக்காக நன்றி. எங்கள் மத்தியிலே உலாவுனதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை இருந்ததுக்காக நன்றி. எங்கள் மேலே எவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே எவ்வளோ அசட்டை பண்ணியிருந்தாங்க கூட நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி கரையமாக மீட்டு கொண்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அசுத்தாவி எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த உங்கள் வார்த்தையை வேல்யூ பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அது மட்டும்தான் ஆண்டவரே. நீர் சிலுவையில் எப்படியாக உங்களுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாங்களும் இந்த பூமியில் நீர் சிலுவையின் மரண வரிந்தும் கீழ்ப்படிந்திருந்தது போல நாங்களும் சரீரமான சபையாக இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம், மனதார ஒப்பு கொடுக்குறோம். இந்த மத்தியான வேளையில் எங்களுடைய பலியை நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்குண்டு வேற ஒரு லக்கு ஒரு திட்டம் இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுடைய திட்டமும் எங்களுடைய லக்கும் எங்களுடைய துவக்கமும் முடிவும் அல்பாவும் நீங்கள் தான் ஆண்டவரே. எல்லா மையமே உமக்கே செலுத்துக்கிறோம். நாங்கள் தாழ விழுந்து இந்த வேளையில் பணிந்து கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்தல் உமக்கே மகிமை உண்டாகும். இயேசு நாமத்து பிதாவே, ஆமீன். அப்படியே நம்ம எல்லாரும் தேவனை துதிப்போம். நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ரட்சகரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன்.